சாரி, நான் இந்த ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் சவுண்ட் வர இல்லை போல. நான் சவுண்ட் இப்போ சரி நான் நினைக்கிறேன். சாரி, நான் திரும்ப செய்கிறேன். நாங்கள் வளம் நான் இன்னொரு விஷயம் லாஸ்ட் வீக்ல ஒரு ஆள் கேட்டாரு, டியூட் எல்லாம் ஷேர் ஆகுது இல்லைன்னு. இந்த டியூட் ஷேரா இல்லைண்டா என்ன விஷயம்டா, நீங்க அந்த இதுக்கு ஒரு லைப்ரரி ஒன்று, விர்ச்சுவல் லைப்ரரி ஒன்றுக்கு அதுல போனா உங்களுக்கு பார்க்கலாம்னு சொன்னாங்க. உங்களுக்கு அதுல எதுவும் இஷ்யூவா இருந்தா நீங்க எனக்கு திரும்ப இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் இதை அவங்களுக்கு இது பண்றேன். நான் உங்களுக்கு அந்த ஷேர் இந்த பார்க்கறதுல எதுவும் இஷ்யூவா இருந்தா. ரைட், நாங்க இப்ப சப்ஜெக்ட் வருவோம். நாங்க இந்த பார்த்துட்டு வர விஷயம் என்னன்னா ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட். ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்ல நாங்க முக்கியமான ஒரு விடயத்தை பார்த்துட்டு வரோம். ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக நாங்கள் ஃபைனான்சியல் ரிஸ்க் அறிமுகத்தை ஆரம்பத்தில் பார்த்தோம். அந்த ஃபைனான்சியல் ரிஸ்க் அறிமுகத்தில் நாங்கள் இந்த ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கிறோம். ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் செக்ஷன்ல நான் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு படிப்பிச்சேன். இந்த ட்ரெஷரி 3 பகுதிகளாக பிரியும் உண்டு. அதாவது ஃப்ரண்ட் ஆஃபீஸ், மிடில் ஆஃபீஸ், பேக் ஆஃபீஸ் என்று 3 பகுதிகளாக ஒரு ட்ரெஷரியை பிரிச்சுக்கிறாங்க. ட்ரெஷரியின் ஆபரேஷனை இந்த சிக்கல் இல்லாம கொண்டு செல்றதுக்கு. அப்ப இந்த ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையில அந்த ட்ரெஷரியில மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், ட்ரெஷரி ஆபரேஷன்ல மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் விஷயம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் விஷயம் ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் முக்கியம்டா, ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்ல சம்பந்தப்படுகின்ற இந்த 3 ஆபீஸ்களும், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், மிடில் ஆஃபீஸ், பேக் ஆஃபீஸ், இது 3ம் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரோலை பிளே பண்ண வேண்டும். ஏண்டா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் தான் சந்தையோடு நேரடியாக டீல் பண்றார்கள். அவங்க தான் ரிஸ்க ஆரம்பத்திலே காண்றார்கள். அவங்களுக்கு தான் ரிஸ்கை ஈஸியாக அடையாளம் காணலாம். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஆட்கள், முன் அலுவலக ஆட்களுக்குத்தான் அந்த ரிஸ்கை மிகவும் இலகுவாக அடையாளம் காணலாம். ஆகவே அவங்க அந்த ரிஸ்க் அடையாளம் கண்டு அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கணும். இந்த முன் அலுவலகம் செய்கின்ற அந்த ரிஸ்க் அடையாளம் கண்டு அதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்றது நாங்க சொல்வோம் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், முதல் பாதுகாப்பு அரண் என்று தமிழ நான் நினைக்க சொல்லலாம். அதே போல இந்த 2 நடுநிலை அலுவலகம் அல்லது மிடில் ஆஃபீஸ் என்ற அந்த அலுவலகம் என்ன செய்யும்டா, அதுவும் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரோல அது மெயின் ரோலாக எடுக்கும். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எவ்வாறு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்து அவரோட நடவடிக்கைகள் எவ்வாறான ரிஸ்குகள் உள்ளாயிருக்கிறத அது மேற்பார்வை செய்யும். அதுக்கான ஆக்ஷன்களை எடுக்கும். அதே போல அதை மேலடங்களுக்கு நகர்த்தும் அந்த ரிஸ்கோட தன்மைக்கேற்ப. ஆகவே அந்த மிடில் ஆஃபீஸ்ன்றது ரிஸ்க்ல இடர்ல இன்னொரு ரோலை பிளே பண்ணுது. ஆகவே நாங்க மிடில் ஆஃபீஸை நாங்க சொல்லுவோம் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், 2ஆம் நிலை அரண் அல்லது அந்த ட்ரெஷரியில ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான இன்னும் ஒரு பாதுகாப்பு அரண் என்று நாங்க சொல்லலாம், செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். அதே போல பேக் ஆஃபீஸ் என்ன செய்யும்டா, செட்டில்மெண்ட்டை தான் மெயினாக செய்யும். ஆகவே அதற்குள்ளால வருகின்ற நிறைய ஆபரேஷன் சம்பந்தமான ரிஸ்குகளை பேக் ஆஃபீஸ் ஹேண்டில் பண்ணும். ஆனா சாரி, இதை தாண்டின ஃப்ரண்ட் ஆஃபீஸ், மிடில் ஆஃபீஸ், நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், இது ரெண்டையும் தாண்டின தேர்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஒன்று காணப்படுது. அது இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் அல்லது எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ் இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகுது. இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டியில அவங்களோட செயற்பாடு ஓரளவுக்கு இன்வால்வ் ஆகும். அந்த செயற்பாட்டை நாங்கள் சொல்வோம் தேர்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஆகவே ஒரு ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமான ரோல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மேற்கொள்வதற்கு பெரும்பாலும் எல்லா ட்ரெஷரிகள்லையும்
3 லைன்கள் காணப்படுது. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், தேர்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் செய்வாங்க, செகண்ட் லைன் வந்து மிடில் ஆஃபீஸ் செய்வாங்க, தேர்ட் லைனை வந்து இன்டர்னல் ஆடிட் அல்லது எக்ஸ்டர்னல் ஆடிட், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளே பண்ற அந்த ரோலை வந்து நான் சொல்லுவோம் தேர்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். நான் நினைக்கிறேன் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு செப்பரேட் சப்ஜெக்ட் ஆகிக்குது, அதில் நீங்க டீப்பா படிப்பீங்க. ஆனா இங்க நாங்க மேலோட்டமாக ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டுக்காக வேண்டி இந்த விடயங்களை விளங்கிக் கொள்ளணும், அதுதான் இதுல முக்கியமான விஷயம். ஆகவே இடர் என்பது இடர்ண்டா என்ன, ரிஸ்க்ண்டா என்னான்னு ஒன்றிக்குதானே. உதாரணமாக நாங்க இடர் என்று பார்க்குற நேரம் ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். என்னத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம்? அதுல இருந்து லாபத்தை உழைக்கணும், வருமானத்தை உழைக்கணும், அந்த நிறுவனத்தை ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக நாங்க கொண்டு வரணும். இப்படியான நோக்கத்துல தான் நாங்கள் உருவாக்கிக்கிறோம். அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு தடையாயிக்கிறது அல்லது அந்த நோக்கத்தை அடையிறத்தை தடுக்கிற விடயங்களை தான் நாங்க வந்து சொல்லுவோம் இடர். ஆகவே சாரி அப்ப அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு தடையாயிக்கிற விடயங்களை நாங்க சொல்வோம் இடர். இடர் என்பது நிச்சயமற்ற தன்மையின் குறிக்கோள்களின் மீதான விளைவு. அதாவது நிச்சயமற்ற தன்மையின் காரணமாக குறிக்கோளை அடையிறதுல ஏற்படுகின்ற விளைவுகள். இது நேர்மறையாகவோ எதிர்கணியமாகவோ இருக்கலாம். ஆகவே இந்த விஷயம் என்னன்னா பொஸ்டாமிக்கலாம் விளைவு, ஆனால் குறிக்கோளை அடையிறதுக்கு அது இதா இருக்காது அல்லது போதாமையாக இருக்கலாம். உதாரணமாக ஒரு நிறுவனம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுது, ஆனா டார்கெட் பண்ண ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுது இல்லை, எதிர்மறைண்டா அது லொஸ்ட் ஆகுது, லொஸ்ட் ஏர்ன் பண்ணுது, அதுக்கு அந்த நட்டம் அடையுது. அது ஆகவே ஆகவே இடர் மேலாண்மை என்பது இடர்களை கண்டறிகிற ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க கொஞ்சம் இருமலாயுது, இடர்களை கண்டறிகிறது, மதிப்பீடு செய்யறது மற்றும் முன்னுரிமையை அமைத்தல். இடர் என்னென்ன இடர் இருக்குது அதை மதிப்பீடு செய்யற, அதோட அளவு என்ன, அந்த இடர் நிறைய இடர்கள் வரும், இடர்கள்ல அது அந்த இடரால வரக்கூடிய பாதிப்புட அளவு என்ன, அது தொடர்ந்து இருக்கிறதா அல்லது எப்பயாவது ஒருக்க வந்துட்டு போகும்ன்ற நிலையில காணப்படுறதா. அதே நேரம் பல இடர்கள் காணப்படுற நேரம் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். சில நேரம் சின்ன ஒரு விஷயம் ஆயிக்கும், அதை எங்களுக்கு இக்னோர் பண்ணிட்டு போயிருமே. சில இடர்களை பொறுத்தவரையில மிக முக்கியமானதாயிக்கலாம். ஆகவே அந்த இடத்துல கூட முன்னுரிமை கொடுக்கணும். உதாரணமாக நாங்க ஒரு வியாபாரம் செஞ்சுக்கிறோம், 1 பில்லியனுக்கு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஒரு செஞ்சுக்கிறோம். அதை அவர் கொண பண்ணாம போனா அது நிறுவனத்தை பெரிய லொஸ்ட்டை கொண்டு வரும். அதே நேரமும் ஒரு சின்ன ஒரு 100 rupees அல்லது 10,000 ஒரு பிஸ்னஸ் அது செஞ்சுக்கிறோம், அதை டிஃபால்ட் பண்ணிட்டாரு, தரல. அப்ப அந்த இடத்துல அதுக்கு முன்னுரிமை, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? உதாரணமா 10,000க்கு நாங்க ஒரு வழக்கொண்டு எல்லாம் போட்டு அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண போனோம்னா அதை விட பெரிய ஒரு லாஸ் வரும். ஆனா 1 பில்லியன்ற நேரம் அதை முன்னுரிமைப்படுத்தணும். அதே போல பல இடர்கள் காணப்படுற நேரம் எந்த இடர், இது நான் ஒரே வகையான இடரை தான் சொன்னேன், எதை முன்னுரிமைப்படுத்தணும்ன்றதும் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமான ஒரு விடயம். கீழே ஒரு இதுவும் தந்திருக்கிறேன், நீங்க பார்த்தோங்க. பெரிய ஆபத்து என்பது ஒரு நிறுவனத்தின் வருமானம் மற்றும் நட்பெயர், வருமானம் குறையலும் நட்பெயரும் டேமேஜ் ஆகலும், இது ரெண்டும் மிக முக்கியம். ஏண்டா ஒரு நிறுவனத்துல வருமானம் குறையிற சில நேரம் ஒரு ஷார்ட் டைம் ஆயிக்கும், ஆனா நட்பெயர் சேதமாயினா அது பிறகு அந்த நிறுவனத்துக்கு அந்த சர்வைவ் ஆகுறது, வாழ்றது கஷ்டமாயிக்கும். உதாரணமா நீ சொல்லுங்களேன்னு ஒரு ஜுவல்லரி ஷாப் ஒன்று செய்யறோம். அப்ப ஜுவல்லரி போனா நான் ஜுவல்லரி ஷாப் ஆக்கள் நகை ஆர்டர் பண்ணி எடுக்கிறாங்க, வெளியே அவங்க சப்ளையர்ஸ் இருக்கிறாங்க. சப்ளையர்ஸ் எடுக்கிற நேரம் அவங்க எடுக்கிறாங்க
டூ கரெக்ட்ன்ற அந்த நம்பிக்கையில எடுத்து விற்கிறாங்க வாடிக்கையாளர். ஆனா அவங்களுக்கு சப்ளை பண்ண அந்த கோல்டு வந்து தரமில்லை. ஆட்கள் பார்த்தா எடுத்து பார்த்தா அது ஒழுங்கான தரத்துல இல்லை. அப்ப காலப்போக்கில் என்ன செய்வாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நகை கடையில நான் நகை எடுக்கிறத நிப்பாட்டுவாங்க. அவங்க மட்டும் நிப்பாட்ட மாட்டாங்க, அந்த செய்தி பலருக்கும் போகும். முந்திண்ட வாய் வழியாகத்தான் போகும், இப்ப சோசியல் மீடியாலே பேசிடும். அப்ப ஆட்கள் அந்த நிறுவனத்துக்கு போறத நிறுத்தி விடுவாங்க. அந்த நட்பேருக்கு டேமேஜ்ன்றது வந்து ஒரு நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை கொண்டு வரும். வருமானம் குறைஞ்சா அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அதை கூட்டிக்கலாம். ஆனா நட்பெயர் உடைஞ்சா டேமேஜ் ஆயினா அது வந்து மிச்சம் கஷ்டமாயிக்கும். எளிமையான சொற்களில் சில சாத்தியக்கூறுகள் இழப்பு, பேரழிவு அல்லது பிற எதிர்பாராத விளைவுகளை உள்ளடக்கிய நிச்சயமற்ற நிலை தான் வந்து, அதாவது நிச்சயமற்ற நிலைமை தான் வந்து நாங்க சொல்வோம் என்னண்டா இடர்னு. ஏன்னா நான் நிறைய டைப் ஆஃப் ரிஸ்க் தந்திருக்கிறேன். இதை எங்களுக்கு சும்மா அந்த ஒரு தந்திருக்கிறேன். ஃபைனான்சியல் ரிஸ்க் உள்ளாலே இதுக்குள்ள நிறைய ரிஸ்க்கள் வரும். ஆனா நான் ஒன்று வேற பேர்ல தந்திருக்கிறேன், நீங்க தேடிக்கோங்க. இது பெரிய ஒரு இந்த சப்ஜெக்ட்ல இதை பெரிசா பார்க்கணும் இல்லை. ஏன்னா வந்து ஃபைனான்சியல் ரிஸ்க் தான் ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமானது. அதுக்குள்ளால கிரெடிட் ரிஸ்க், லிக்விடிட்டி ரிஸ்க், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்ன்றது மார்க்கெட் ரிஸ்க் உள்ளால வரும். மார்க்கெட் ரிஸ்க் உள்ளால வர பார்ட் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க்கும். கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க்ன்ற வந்து கிரெடிட் ரிஸ்கோட சம்பந்தப்பட்ட. கவுண்டர் பார்ட்டின்னா நாங்க யாரோட டீல் பண்றோம், அவர் எங்களுக்கு எங்கள்கிட்ட தர வேண்டியகளை தராம போகலாம். இந்த நடவடிக்கைகள் தான் இந்த கவுண்டர் பார்ட்டின் ரிஸ்க்குகளால வரும். ரெகுலேட்டரி அண்ட் லீகல் ரிஸ்க், ஆபரேஷனல் ரிஸ்க்ன்றது காமனாக எல்லா இடத்துக்கும் காணப்படும். இந்த ஆபரேஷனல் ரிஸ்க் நான் ஃபைனான்சியல் ரிஸ்க்குள்ளால அதுவும் வரும். என்வாயர்மெண்டல் ரிஸ்க் உங்களுக்கு தெரியும், இப்போ புதிய கன்செப்ட் எல்லாம் அந்த கிரீன் கன்செப்ட் எல்லாம் போது நிறைய நாடுகள் அதை ப்ரமோட் பண்ணுது. ஏன்னா என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்படுகின்ற டேமேஜ்களை குறைக்கிறதுக்கு. பிஸ்னஸ் ரிஸ்க், ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க். பிஸ்னஸ் என்வாயர்மெண்டால் அந்த பிஸ்னஸ் வர ரிஸ்க்கள் நிறைய இடர்கள் வரலாம். ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க்ன்ற நேரம் அந்த நிறுவனத்துடைய ஸ்ட்ராட்டஜியை அடையிறதுக்கு வர இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அடையிற நேரம் ஏற்படுகின்ற இடர்கள் எல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளால கொண்டு வரலாம். இப்படி பல வகையில் இதையும் தாண்டி இன்னும் கேட்டகரைஸ் பண்ணலாம். பல ரிஸ்க்கள் காணப்படும். நான் நினைக்கிறேன் நீங்க இந்த சப்ஜெக்டை டீப்பா படிப்பீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதுனால நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இருக்கிறேன், தெரிஞ்ச வகையில இருக்கு. நாங்க ட்ரெஷரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் இங்க பார்த்துட்டு வரோம். Treasury risk management relate to the management of risk arising from foreign exchange, interest rate, commodity price. இது மூணுமே மெயினா குறிப்பிடுறது வந்து மார்க்கெட் ரிஸ்க். அதாவது ஒரு நிறுவனத்துண்ட அந்த செயற்பாட்டுக்கு வரக்கூடிய ரிஸ்க்ன்ற நேரம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க்ன்றா என்னன்னு பார்த்தா, நாங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுப்போம். நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுப்போம். அல்லது சொல்லுங்களேன், இப்போ ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டை ஃபாரின் ரிசர்வ் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். பல கரன்சிகளில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். யூஎஸ் டாலர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், ஈரோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், ஜிபிபியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஜிபிபி இந்த பிரிட்டன் பவுண்ட பெருமதி குறையும்டா. நாங்கள் எங்கள்கிட்ட ஃபாரின் வெளிநாட்டு சொத்துக்களை நாங்கள் கால்குலேட் பண்ணுற நேரம் நாங்கள் யூஎஸ் டாலர்ஸ்ல தான் கால்குலேட் பண்ணுவோம். அப்படி கால்குலேட் பண்ற நேரம் பவுண்ட பெருமதி குறைஞ்சாண்டா என்ன நடக்கும்டா, யூஎஸ் டாலர்ஸ்க்கு எதிராக பவுண்ட பெருமதி யூஎஸ் டாலர்ஸ். அப்போ அதை யூஎஸ் டாலர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ற நேரம் எங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெருமதி குறையும். அதே போல இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்ன்ற நேரம் நாங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பேரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிப்போம். உதாரணமா யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிப்போம். யூஎஸ் கவர்மெண்ட் ட்ரெஷரி பாண்ட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம்னா எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் யூஎஸ் ட்ரெஷரி பாண்டு கிடைக்கும். யூஎஸ் ட்ரெஷரி ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ட்ரெஷரி இஷ்யூ பண்ற அந்த யூஎஸ் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற ட்ரெஷரி
பாண்ட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆகவே யூஎஸ் டாலர்ஸ்ல எங்களுக்கு கிடைக்கும். நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சார் ஃபார் எக்ஸாம்பிள் 2% யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் மிச்சம் குறைவா தனிங்க 2% ரேட். இப்ப யூஎஸ்ல என்ன நடக்குதுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுது 3% ஆகுது. ஆனா ஸ்டில் நாங்க எங்களுக்கு கிடைக்கும் 2% தான். நாங்க இன்வெஸ்ட் பண்ண 2% இன்ட்ரெஸ்ட்ல இப்ப 3 ஆகிட்டு யூஎஸ் மார்க்கெட்ல. இப்ப என்ன நடக்கும்டா நாங்க இன்வெஸ்ட் பண்ணது 2% கிடைக்கிறதுனால நான் இன்வெஸ்ட் பண்ணின அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஎஸ் ட்ரெஷரி பொண்ட பிரைஸ் குறையும், விலை குறையும். ஆகவே எங்களுக்கு அதால ஒரு லொஸ் வரலாம். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் நாங்க லோக்கல்ல வாங்கியிருந்தாலும் அதே மாதிரிதான். கமோடிட்டி பிரைஸ்ன்ற நேரம் கமோடிட்டி பிரைஸும் ஷேர் பிரைஸும் ரெண்டையும் எடுக்கலாம் எங்களுக்கு. இங்க கமோடிட்டி பிரைஸ்ன்ற நேரம் நாங்க விளங்கணும் என்னன்னா கோல்டு. உதாரணமாக சில பேங்க் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிக்குது. இப்ப கோல்டு இன்வெஸ்ட் பண்ணா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கோல்டு பிரைஸ் கூடுற நேரம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பொறுமதி கூடும். அதே நேரம் கோல்ட விலை குறைகிற நேரம் சர்வதேச சந்தையில கோல்டு பெறுமதி குறைகிற நேரம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ட எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பொறுமதி குறையும். ஆகவே அந்த கமோடிட்டி பிரைஸ்ன்ற நேரம் அதுதான் வரும். அல்லது ஷேர் பிரைஸ் நாங்க ஷேர் மார்க்கெட்ல வாங்கிக்கிறோம். யூஎஸ்ல ஒரு கம்பெனியில ஷேர்ஸ் வாங்கன்னு வச்சுக்கோம் எங்களோட ஃபாரின் ரிசர்வால. அப்ப அந்த கம்பெனியில ஷேர் பிரைஸ் குறையிற நேரம் அந்த எங்களோட ட்ரெஷரிக்கு லொஸ்ட் ஒன்று தான் வரும். இதுல நிறைய பைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். இது மார்க்கெட் ரிஸ்கோடு சம்பந்தப்பட்ட ட்ரெஷரி விடயத்தான் இது குறிப்பிடுது. இதையும் தாண்டி கிரெடிட் ரிஸ்க்ன்ற ஒரு விடயமும் இதுக்குள்ளால மெயினா வருது. அதுக்கு பல நடவடிக்கைகளை ட்ரெஷரி மேற்கொள்ளும். கிரெடிட் ரிஸ்க் சொல்ற நேரம் என்னன்னா கிரெடிட் ரிஸ்க்னு சொல்றது உதாரணமாக நாங்க ஒரு ஆளு கடனை கொடுத்திக்கிறோம். கடன் கொடுத்தோம்டா அவர் எங்களுக்கு திருப்பி தரணும். திருப்பி தராட்டி அவரை டிஃபால்ட் பண்ணா அதுதான் கிரெடிட் ரிஸ்க். பேங்க்ஸ் நிறைய வாடிக்கையாளருக்கு கடன் கொடுத்திருக்கு. வாடிக்கையாளர்கள் கடனை திருப்பி தராத சந்தர்ப்பத்தை நாங்கள் சொல்லுவோம் டிஃபால்ட்டை சொல்றதுதான் கிரெடிட் ரிஸ்க். ஆகவே அந்த கிரெடிட் ரிஸ்க்கும் இதுக்குள்ளால வரும். வேறு லிக்விடிட்டி ரிஸ்க். லிக்விடிட்டின்றது கேஷ், ஒரு நிறுவனத்துல கேஷ் எவ்வளவு ஈக்கணும்ன்ற கேஷ் எவ்வளவு வச்சு கொண்டு ஈக்கணும் அந்த டே டு டே ஆபரேஷனை கொண்டு போறது. அந்த லிக்விடிட்டி போதமான அளவு இல்லைன்னா அந்த ரிஸ்க்கும் இதுக்குள்ளால வரும். ஆகவே இந்த ட்ரெஷரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல இந்த ரிஸ்க்குகள் மிக முக்கியமான விடயமாக காணப்படுது. ஆகவே இப்ப நாங்க வாரோம் என்னன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் ட்ரெஷரி வார நேரம் ட்ரெஷரியில ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்குள்ளால எவ்வாறான ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் நடைபெறுகிறது என்ற விடயத்தை தான் நாங்க அடுத்தது பார்க்க போறோம். ஆகவே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் ட்ரெஷரின்னு சொல்ற நேரம் டீலிங் ரூம்ல அந்த ட்ரெஷரியில ஃப்ரண்ட் ஆஃபீஸ் தான் டீல் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டீல் பண்ற நேரம் என்ன நடக்கும்டா அவங்க ரிஸ்க் டீல் பண்ற ஒரு வகையான இதரை எடுக்கிறது. உதாரணமாக நான் சொன்னேன் ட்ரெஷரி பொண்டை வாங்குறாங்க, பில்லை வாங்குறாங்க, அப்படி இல்லாட்டி கோல்டை வாங்குறேன்னா கோல்டை விலை கூடினா ஓகே, விலை குறைஞ்சா பாதிப்பு வரும். அப்ப இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன செய்யும்டா சில கட்டுப்பாடுகளை ட்ரெஷரி ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்கு விதிக்கும். இந்த கட்டுப்பாடுகளை நாங்க சொல்லுவோம் லிமிட்ஸ், வரம்புகள் நாங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா வரம்புகள் வரும், எல்லைகள், லிமிட்ஸ். ஆகவே இந்த லிமிட் பல வகையான லிமிட் காணப்படும். ஒவ்வொரு ட்ரெஷரியும் தண்ட தேவைக்கும் தண்ட வியாபாரத்துல தன்மைக்கும் ஏற்ப தண்ட லிமிட்களை மாறுபட்ட லிமிட்களாக வச்சு. ஆகவே இங்க மெயினாக காணப்படுற டீலிங் ரூம் லிமிட்னா முழு டீலிங் ரூம்ல நிறைய டீலர்ஸ் எல்லாம் விற்பாங்க. நான் நேரத்தோட படிப்பிச்சேன், நிறைய டீலிங் டெஸ்க் இருக்கும். மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், இப்படி பல வகையா பிரிச்சுப்பாங்க. இந்த எல்லாத்தையும் சேர்த்து அந்த முழு டீலிங் ரூமுக்குமான லிமிட் ஒரு லிமிட் வச்சுப்பாங்க. முழு டீலிங் ரூமும்
மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் 5 பில்லியனை, அல்லது 2 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணலாம் ட்ரெஷரி பாண்ட், 1 பில்லியனை இன்வெஸ்ட் பண்ணலாம் இன் மணி மார்க்கெட் ப்ராடக்ட். இப்படி இந்த லிமிட் வந்து வச்சுப்பாங்க. இது மொத்த டீலிங் ரூம் லிமிட். அதே போல டீலிங் ரூமுக்கான எவ்வளவு அந்த லாஸ் லிமிட் முழு டீலிங் ரூமும் எவ்வளவு எந்த அளவான லொஸ் எடுக்கலாம், எதுவரையான லொஸ் எடுக்கலாம் ஒரு லிமிட்டும் காணப்படும். அடுத்தது காணப்படுறது கவுண்டர் பார்ட்டி லிமிட். இது நான் தமிழ டிரான்ஸ்லேட் பண்ண எதிர் பங்கேற்பாளர்கள் அது வருது. எதிர் பங்கேற்பாளர்டா எங்கட கஸ்டமர்ஸ் அல்லது நாங்க யாரோட டீல் பண்றோமோ அவங்க. கவுண்டர் பார்ட்டின்ற நேரம் உதாரணமாக நாங்க இங்க எடுப்போம் கவுண்டர் பார்ட்டி இஷ்யூவர்ஸ் ரெண்டையும் எடுக்கலாம். நான் எங்கட டீலிங் ரூம் என்ன செய்யுதுண்டா, நாங்க வந்து இப்ப நாங்க நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லலாம். சும்மா சொல்றேன் நான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டடியில ஒரு அந்த ஒரு சென்ட்ரல் பேங்க் சாரி பேர் வருது நான் சொல்றேன். உதாரணமா நாங்க சொல்வோம், நாங்க இந்தியாவோட ட்ரெஷரி பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்ப இந்தியாவோட ட்ரெஷரி பாண்ட் பிரைஸ் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப எங்களுக்கு லொஸ்ட் வரும். நாங்க பெரிய ஒரு தொகையை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணா பெரிய ஒரு லொஸ்ட் வரும். அப்ப ஃப்ரண்ட் ஆஃபீஸ் என்ன செய்யும் என்றால் அவங்க ஒரு லிமிட் ஒன்று வச்சுப்பாங்க. இந்தியா மார்க்கெட்ல உங்கள்ட்ட இருக்கிற டோட்டல் ஃபண்ட்ல 10% தான் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்ப ஒரு லொஸ்ட் ஒன்று வந்து அந்த 10% உள்ளாலதான் லொஸ் வரும். இந்தியாவோட நாங்க இந்தியா சென்ட்ரல் பேங்க் இஷ்யூ பண்ற ஒரு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது எங்களோட கவுண்டர் பார்ட்டி இந்தியாவா வரும். அல்லது இந்தியாவோட ட்ரெஷரி பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்திய கவர்மெண்டா எங்களோட கவுண்டர் பார்ட்டியா வரும். ஆக இந்திய கவர்மெண்ட்டுக்கு நான் கொடுக்குற லிமிட் இவ்வளவு வரும். அதே போல நான் சொல்லுவோம் யூஎஸ் கவர்மெண்ட் ட்ரெஷரியில இன்வெஸ்ட் பண்றோம். யூஎஸ் ட்ரெஷரிக்கு டோட்டல் ஃபண்ட்ல 50% இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். ஏன்னா யூஎஸ் டாலர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கரன்சி. அதில் இன்வெஸ்ட் பண்ற நேரம் அதனால வர இடர்கள் வந்து குறைவாய்க்கும். அதே நேரம் பொதுவாக எல்லா நாடுகளும் யூஸ் பண்ற அந்த கரன்சி, சர்வதேச வர்த்தகத்துக்கு யூஸ் பண்ற கரன்சி யூஎஸ் டாலர்ஸ். எல்லா நாடுகளிடையும் வெளிநாட்டு சொத்துக்களை மதிப்பிடுற கரன்சியும் வந்து யூஎஸ் டாலர்ஸ். ஆகவே அப்படி அதுக்கான ரிஸ்க் வந்து குறைவாய்க்கும். அதே நேரம் கெனடியன் டாலர்ல நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா கெனடியன் டாலருக்கு அந்த நாட்டுக்கு கெனடியன் கண்ட்ரிக்கு நாங்கள் கொடுக்குற லிமிட் வந்து குறைவாய்க்கும், ஒரு 5%. இப்படி அந்த ரிஸ்க்கு ஏற்ப கவுண்டர் பார்ட்டி லிமிட்டை நாங்கள் தீர்மானிப்போம். எங்களோட எதிர்த்தரப்புட லிமிட் அல்லது இஷ்யூவ லிமிட் வந்து நாங்கள் எங்களை எடுக்கலாம். எதிர்பங்கேற்பாளர் லிமிட். உதாரணமாக நீங்க பேங்க்கு போனீங்கன்னா நீங்க சொன்னீங்களே ஒரு டீச்சர் வந்து பேங்க் ஒரு லோன் வந்து அப்ளை பண்றான். அப்ப டீச்சர் லோன் அப்ளை பண்ற நேரம் பேங்க் பார்க்கும் டீச்சரோட கெப்பாசிட்டி என்ன. டீச்சர் கேட்கிறா மாசத்துக்கு நான் 1 லட்சம் ரூபாய் லோன் ரீபே பண்றேன். அப்ப பேங்க் யோசிக்கும் டீச்சர்ஸ் வருமானம் வந்து எவ்வளவு பார்க்கும், வேற வருமானங்கள் இருக்குதான்னு பார்க்கும். வேற ஒரு வருமானம் இல்லை, சேலரி மட்டும் 50,000. அப்போ ஒரு டீச்சருக்கு பேங்க் யோசிக்கும் 50,000 எப்படி 100,000 கொடுக்குற லோன் எப்படி ரீபே பண்ணுவான், சாத்தியம் இல்லை. வேற வருமானமும் இல்லை, டியூஷனும் இல்லை. அப்ப பேங்க் தீர்மானிக்கும் வருமானத்துல அல்லது பேங்க் ஒரு பாலிசி ஆயிக்கும் கவர்மெண்ட் சேவண்ட வருமானத்துல 30% தான் நாங்க லோன் கொடுப்போம். அப்ப அதுதான் அந்த கவுண்டர் பார்ட்டி லிமிட். ஏன்னா அவ்வளவுதான் நம்மளோட அந்த ரீபே பண்ற கெப்பாசிட்டி என்ற விஷயமாக காணப்படும். அடுத்தது டீலர் லிமிட். டீலர் லிமிட் என்னன்னா ஒரு டீலிங் ரூம் எடுத்தா அதுல சில நேரம் அவங்களோட நடவடிக்கைக்கு ஏற்ப வேலை செய்யறார்கள் டீலர்ஸ் இருப்பாங்க. சில டீலிங் ரூம் எடுத்தா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டீலர்ஸ் இருப்பாங்க. அப்ப ஒரு டீலருக்கு எவ்வளவு ஃபண்டை கால்குலேட் ஹேண்டில் பண்ணணும்
அடுத்து அவருடைய அனுபவம் என்ன, அவருடைய நாலேஜ் என்ன, இந்த விடயங்களை வச்சு அவருக்கு இந்த லிமிட் தான் நாங்கள் கொடுப்போம். உதாரணமாக அவருக்கு ஒரு 100 மில்லியன் ருபீஸை தான் நாங்கள் மேனேஜ் பண்ண கொடுப்போம். அல்லது ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் நல்ல அனுபவம், அவருக்கு 500 மில்லியனை கொடுப்போம். அதே நேரம் அவர் என்னென்ன பொருட்களை என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற லிமிட்டையும் போட்டி. அவை டீலருக்குரிய லிமிட்ன்றது ஒரு இண்டிவிஜுவலுக்கான லிமிட்டாக காணப்படும். அடுத்து போர்ட்ஃபோலியோ லிமிட். போர்ட்ஃபோலியோ லிமிட்னு வர நேரம் இது பலமாய் பார்க்கலாம். நான் யோசிப்போம், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணல. ஷேர் மார்க்கெட் டோட்டல் ஷேர், பல ஷேர் மார்க்கெட் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி டோட்டலா அந்த ஷேர் போர்ட்ஃபோலியோட லிமிட் டோட்டல் ஃபண்ட்ல 10% ஒரு பாலிசி இல்லை. அது 10%க்கு மேலால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. 10% வரைக்கும் தான் அங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே போல நாங்க போர்ட்ஃபோலியோ பல போர்ட்ஃபோலியோவெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ சில நிறுவனங்கள் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்குரிய லிமிட் டோட்டல் ஃபண்ட் 60% ஆயிக்கும். அதே போல இன்னொரு கேட்டகரிக்கும் லிக்விடிட்டி போர்ட்ஃபோலியோ. லிக்விடிட்டி போர்ட்ஃபோலியோவுக்கு டோட்டல் ஃபண்டை 5% தான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். இப்படி அந்த நிறுவனங்கள் தனக்கு ஏற்ப போர்ட்ஃபோலியோலாம் அமைச்சு அந்த போர்ட்ஃபோலியோ ஒவ்வொன்றுக்கும் லிமிட்டை வச்சுப்பாங்க. ஏன்னா இந்த இடர்களை முகாமை செய்யறதுதான் இந்த லிமிட்ட மிக முக்கியமான நோக்கம். ஸ்டாப் லாஸ் லிமிட் இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஸ்டாப் லாஸ் லிமிட்னா என்னன்றதை நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஸ்டாப் லாஸ் லிமிட்ன்றது ஸ்டாப் லாஸ் இந்த பேர்லயே ஒரு விடயம் காணப்படுது. ஸ்டாப் லாஸ் லிமிட் என்ன? ஸ்டாப் லாஸ் லிமிட்னா ஸ்டாப் லாஸ் லாஸ்ட் உங்களுக்கு விளங்குது வார்த்தை வாசிக்கல. ஸ்டாப் லாஸ் லிமிட் நான் இதை தமிழ் டிரான்ஸ்லேஷன் போடல, நீங்க இதை இப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது நட்டத்துட இல்லை எவ்வளவு நட்டம் அடையது. உதாரணமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு, அது பிரைஸ் குறைஞ்சு கொண்டே போகுது. இப்போ ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்கு ட்ரெஷரியால் சொல்லிக்கும் என்னன்னா, ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டாப் லிமிட். நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுல பெறுமதி 10% வரைக்கும் குறைஞ்சிச்சுன்றால் அல்லது 10% தாண்டினா உடனே நீங்க அதை விற்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்துடணும். ஏன்னா மேலும் லொஸ் வராம அதை கண்ட்ரோல் பண்றது. நிறுவனம் அந்த லொஸ்ட்டை எடுக்குமா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல மேலும் லொஸ் வராம கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன செய்யும்டா ஸ்டாப் லாஸ் என்ற ஒரு இந்த லிமிட்டை வச்சுக்கும். அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 5% வரைக்கும் லாஸ்ட் ஆகலாம். உதாரணமா நான் சொல்வோம், நாங்க பிரிட்டன் பவுண்ட் ஸ்ட்ரேலிங் பவுண்ட் நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், நாங்க எடுப்போம். ஸ்ட்ரேலிங் பவுண்ட் நாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்டா, ஸ்ட்ரேலிங் பவுண்ட்ல இப்ப நாங்க எங்களோட பேஸ் கரன்சி யூஎஸ் டாலர்ஸ்ல தான் நாங்க பார்ப்போம். இப்ப ஸ்ட்ரேலிங் பவுண்ட் தொடர்ந்து குறைஞ்சு கொண்டு போகுது யூஎஸ் டாலர்ஸ்க்கு எதிராக. அப்ப எங்களோட பாலிசி படி ஸ்ட்ரேலிங் பவுண்ட் 10% குறைஞ்சிச்சுண்டா அங்க நாங்க அந்த லாஸ்ட்டை கட் பண்ணுவோம். அந்த பவுண்டை நாங்க திரும்ப டாலர் மாத்திடுவோம். ஏன்னா மேலும் அந்த லாஸ்ட் கூடிட்டு போகாம பாதுகாக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உதாரணமா ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். சரி, நாங்க லோக்கல் மார்க்கெட் எடுத்தா லோக்கல் மார்க்கெட்ல நாங்க ஜோன் கீல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஜோன் கீல்ஸ் பிரைஸ் குறைஞ்சு கொண்டே போகுது. அப்ப என்ன செய்வோம்னா ஜோன் கீல்ஸ் பிரைஸ் 5% விட குறைஞ்சோம்னா நாங்க எக்ஸிட் ஆகுவோம். எங்களோட ஸ்டாப் லிமிட் ஒன்று போட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நாங்க எக்ஸிட் ஆகும். அதே போல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரின் ஃபண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஸ்ரீலங்காட ஷேர் மார்க்கெட். அப்ப அவங்களோட ஸ்டாப் லிமிட் போட்டாலும் ஸ்ரீலங்கன் ஷேர் மார்க்கெட் இத்தனை % ட்ராப் ஆகினா நாங்க எக்ஸிட் ஆகும். இப்படி அந்த லாஸ்ட லிமிட் பண்றதுக்கு இடரை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் இந்த ஸ்டாப் லாஸ் லிமிட் காணப்படும். ரைட். அடுத்தது ஆபரேஷனல் பாலிசி.
இப்ப நாங்க டெய்லிங் ரூம்ல நாங்க என்ன கொடுத்திருக்கோம், ஃபண்டை கொடுத்திருக்கோம், சல்லியை கொடுத்து வச்சிருக்கோம். இது சல்ல ஃபண்டை மேனேஜ் பண்ணும். இட்ஸ் a billion and trillion worth of funds. நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, ஸ்ரீலங்காட இபிஎஃப் ஃபண்ட் வந்து more than 3.5 trillion, more than 3.5 trillion. உங்களுக்கு தெரியும் 1000 million 1 billion, 1000 billion 1 trillion, அப்ப 3500 trillion. அப்ப இத பிபிஎஃப் ட்ரெஷரிட்ட கொடுத்தா சும்மா மேனேஜ் பண்ணுங்க சும்மா கொடுத்தா அவங்க நினைச்ச மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த இடத்துல பாதுகாப்பு காணப்படாது, கட்டுப்பாடு காணப்படாது. ஆகவே அந்த இடத்துல என்ன செய்யும்னா பொதுவாக இந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வரத்துக்கும் ஒழுங்குபடுத்துறதுக்கும் ஆபரேஷனல் பாலிசிஸ், நாங்க இதை இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி நாங்க சொல்லலாம். இன்னும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி இன்வெஸ்ட்மெண்ட் கைட்லைன் நோண்டிக்குது. ஆபரேஷன் நடவடிக்கை கொண்டு செல்றதுக்கு கைட்லைன் ஒன்று கொடுப்போம், வழிகாட்டு பாலிசி ஒன்று காணப்படும். நினைச்ச மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஆபத்துக்களை கொண்டதாக காணப்படும். ஆகவே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி என்ன நடக்கிறேன்னா அங்க பாலிசி ஒன்று காணப்படும். இன்னின்ன ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இப்படித்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு பாலிசி காணப்படும். அதே போல கைட்லைன் வழிகாட்டல்களும் காணப்படும். ஆகவே இந்த ஆபரேஷனல் பாலிசி அண்ட் கைட்லைன் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். ட்ரெஷரி இந்த ஃப்ரண்ட் ஆபீஸ் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு செல்றது. ஆகவே நாங்க இங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஹலோ ஏது மிஷூஸ் ஓகே, நாங்க இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னா அந்த ட்ரெஷரி ஃப்ரண்ட் ஆபீஸ் நடவடிக்கை வந்து பாதுகாப்பானதாக இருக்கு. ஆபத்துக்களுக்குள்ளால மாட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதாவது பெரிய லொஸ்டுகள் அந்த ட்ரெஷரிக்கு வராம பாதுகாத்து போற நடவடிக்கைக்காக வேண்டித்தான் இந்த ஆபரேஷனல் பாலிசி கைட்லைன் காணப்படும். இது நாங்க வந்து மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதுகின்றோம். ஏனென்றால் நாம் முன்னு படிப்போம், நிறைய நிறுவனங்கள் லொஸ்ட் ஆகிக்குது, அல்லது நிறைய நிறுவனங்கள் என்ன நடந்திருக்கிறேன்டா, நிறைய நிறுவனங்கள் இந்த நிறுவனமே இல்லாம போறதுக்கு காரணமா அமைஞ்சிக்குது இந்த ஃப்ரண்ட் ஆபீஸ்ல உள்ள ஒரு டீலர் கோடிக்கணக்கான பில்லியன் டாலர்ஸ் லாஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவு டேஞ்சரான இடம் தான் இந்த ட்ரெஷரியில ஃப்ரண்ட் ஆஃபீஸ். ஆகவே அதற்கான கட்டுப்பாடுகள் மிக தெளிவாக காணப்படும், அதற்கான மானிட்டரிங் மிக முக்கியமானதாக காணப்படுவது. ஆகவே நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ட்ரெஷரி ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல யாரும் வேலை செய்யறா அவள் நிச்சயம் தெரியுமாய்க்கும். இது ஆக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. ஆகவே
அதுக்கான ஒழுங்குபடுத்தப்பட்ட பாலிசி கைட்லைன் மிக முக்கியம். நான் முன்னு பார்ப்போம், நிறைய பேங்க் வந்து லொஸ்ட் ஆகி போயிருக்கு, பேங்கே இல்லை, பேங்க் லொஸ்ட்ல பேங்க்ரப்ட் ஆகி போய்க்கிறது காரணம் ட்ரெஷரியிலிருந்து ஒரு ஆள் ஆயிக்கும், ஒரு டீலர் ஆயிக்கும். ஆகவே இந்த இடத்துல இந்த ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ரோலாக காணப்படுது. இடை முகாமைத்துவத்தை நாங்க பார்க்கலாம். கிளாசிக்கல் ட்ரெடிஷனலாக ஒரு சிஸ்டம் ஒன்று காணப்பட்டுச்சு. இப்ப வந்து அது மாடர்னாக மாறிது. முந்தி கம்ப்ளைண்ட்ஸ் வித் லெஜிஸ்லேட்டிவ்ஸ், அதாவது சட்ட வரையறைகளுக்கு ஏற்ப கம்ப்ளை ஆகுறதான்றது தான் பார்ப்பாங்க. அடுத்தது ஃப்ராட் அண்ட் கரப்ஷன், அந்த விஷயங்களை தான் மெயினாக பார்த்து அதை மேனேஜ் பண்றதாக தான் காணப்பட்டுச்சு. ஆனா இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து இது முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. சர்வீஸ் டெலிவரி அண்ட் ஸ்டேக் ஹோல்டர், இது மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும், ஒரு பேங்கோ ஏதோ ஒரு நிறுவனம் அது செய்கின்ற ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஒரு ட்ரெஷரி அது செய்கின்ற அந்த நடவடிக்கையை சரியா டைமுக்கு சரியாக செய்யாட்டி அவருடைய வாடிக்கையாளர்களை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அடுத்த ஸ்டேக் ஹோல்டர், அந்த உரிமையாளர்களுக்கு அதோட தொடர்பற்ற ஆட்களுக்கு நஷ்டங்களை கொண்டு வரும். ரிப்யூட்டேஷன், நான் நேரத்தோட ஒரு நிறுவனத்தோட ரிப்யூட்டேஷன் ரிஸ்க் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுது. ரிப்யூட்டேஷனை பாதுகாக்கும். ரிப்யூட்டேஷன் லாஸ்ட் ஆகினா, ஒரு பேங்கோட ரிப்யூட்டேஷன் லாஸ்ட் ஆகினா வாடிக்கையாளர்கள் எல்லாருமே வெளியே போகின்ற ஒரு நிலைமையை காணலாம். பீப்புள் அண்ட் கல்ச்சர். ஸ்கிரீன் நம்மளோட டிஸ்ப்ளே ஆகல, வர இல்லையா? இல்ல. ஓ, நேத்து சொல்லிருச்சு. சின்ன டைம் எடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுதா? இப்போ ஓகே சார். சாரி அப்படி ஏதும் இந்த இந்த விலங்காட்டி கட்டா நீங்க ரிமைண்ட் பண்ணிட்டீங்கன்றா சரி. வெரி சாரி. ஓகே ரைட். அப்ப இந்த அதாவது ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு. இப்ப மாடர்ன் சிஸ்டம்ல வந்து ரெப்யூட்டேஷன், ஒரு நிறுவனத்தோட ரெப்யூட்டேஷன் உங்களுக்கு தெரியும். பொதுவாக ரெப்யூட்டேஷன் எவ்வளோ முக்கியம் உண்டு. ரெப்யூட்டேஷன் டேமேஜ் ஆகினா
அந்த நிறுவனம் அதோட முடிஞ்சு. அடுத்து இந்த ஃபைனான்சியல் சர்வீஸ்ல இருக்கிற ஃபைனான்சியல் மார்க்கெட்ல இருக்கிற நிறுவனங்களை பொறுத்த வரையில ரிப்யூட்டேஷன்ல தான் அந்த நிறுவனம் ஓடுது. உதாரணமா நாங்க ஒரு வங்கியில கொண்டு போய் ஒரு டெபாசிட்டை பண்றோம்டா அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வங்கியில செய்யறோம்டா, அதாவது இப்போ டைம் டெபாசிட் ஒன்று செய்யறோம்டா, அந்த வங்கியில நம்பிக்கையா இருந்தா தான் எங்களோட பணத்தை பாதுகாப்புன்ற அந்த நம்பிக்கை இருந்தா தான் நாங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதை வங்கி எங்களை ஏமாத்தாதுன்ற நம்பிக்கை இருந்தா தான் நாங்கள் டிபாசிட் பண்ணுவோம். அதே போல பீப்புள் அண்ட் கல்ச்சர் மிக முக்கியம். ஏன்னா கல்ச்சர் வந்து நிறைய விளைவுகளை கொண்டு வரும். நிறுவனங்கள் வாழ்றதும் இல்லா போறதும் இந்த கல்ச்சர். ட்ரெஷரிகளை பொறுத்த வரையில கல்ச்சர் மிக முக்கியம். ட்ரெஷரின்ற வந்து உதாரணமா ஒரு டீலருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு, அப்ப அதை ஷேர் பண்ற கல்ச்சர் அந்த ட்ரெஷரியில காணப்படணும். தனக்குள்ள மட்டும் வச்சுக்கொண்டேன்டா அந்த உண்மையில அந்த ட்ரெஷரிக்கு பெரிய ஒரு லொஸ்ட்டை கொண்டு வரும். அப்ப அந்த ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷன் ஷேரிங் கல்ச்சர் வந்து அந்த ட்ரெஷரியில காணப்படும். அதே போல இவருக்கு ஒரு ரிஸ்க் சம்பந்தமா அல்லது வேற எதுவும் தகவல் பொலிட்டிக்கல் ரீதியா பாலிசி ரீதியா எதுவும் தகவல் கிடைச்சு அதை ஷேர் பண்ணிக்கலாம். அப்பதான் அவங்களுக்கு அப்படியான கல்ச்சர் உருவாக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்லி கல்ச்சர் வந்து ட்ரெஷரியில காணப்படும். அதே நேரம் அவங்க ஒரு பாதுகாப்பும் காணப்படும். ஏன்னா மிச்சமே ஃப்ரெண்ட்லியா போற நேரமும் எல்லாரும் சேர்ந்து ஒரு களவு நடவடிக்கைகள் போறதையும் பாதுகாக்கும். ஆகவே அங்க ஒரு ஃபயர்வால் ஒன்றும் காணப்படும். ஆகவே ட்ரெஷரிக்குள்ளால நல்ல ஒரு கல்ச்சர், நம்பிக்கை நடந்து கொள்கின்ற ஒரு கல்ச்சர் ஒன்று உருவாக்கணும். ட்ரஸ்ட் ஆன பீப்புளா அங்கீகிற ஆட்களை மாற்றணும், அந்த கல்ச்சரை கொண்டு வரணும். அதே போல ஃபைனான்ஸ் விஷயம், அதே போல ஹெல்த் அண்ட் சேஃப்டி, இதுவும் இப்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்ப கோவிட் இஷ்யூகளோட பார்க்கும் நேரம் ஹெல்த் அண்ட் சேஃப்டின்றது மிக முக்கியம். இப்ப நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிஸ்டம் கொண்டு வராங்க. ஏன்னா நிறுவனங்களுக்கு அவங்களோட பிசினஸ் அழகா கொண்டு போறதுக்கும் அதுல வேலை செய்யற ஆட்களோட பாதுகாப்பும் முக்கியம். ஆகவே இந்த விஷயமும் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து பிசினஸ் கண்டினியூட்டி பிளான். இது என்ன பிசினஸ் பிசிபின்னு சொல்லுவாங்க, பிசினஸ் கண்டினியூட்டி பிளான். உதாரணமாக லாக்டவுன் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். லாக்டவுன் வந்தோடனே ஆஃபீஸ்க்கு ஒருத்தருக்கும் போக இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு, டிரான்ஸ்போர்ட் இல்லை, ட்ராவல் பண்ண இல்லாது. அப்பாறான ஒரு சூழ்நிலை வந்தா எப்படி பிசினஸ் கொண்டு போறேன்றதுக்கான ஒரு பிளான் காணப்படும். இது பிசினஸ் கண்டினியூட்டி பிளான். உதாரணமாக இந்த பேங்க்ஸ்ல மிச்சம் பேருக்கு வேலையை போயிடாது வச்சா எப்படி அவனோட பிசினஸை கொண்டு போறது? அப்ப கண்டினியூட்டி பிளான், எப்படி வீட்லேருந்து ஒர்க் பண்ணலாம், அதுக்கான என்னென்ன ஃபெசிலிட்டிஸை செஞ்சு கொடுக்கணும். உதாரணமாக லேப்டாப், அடுத்து இன்டர்நெட் கனெக்ஷன், அடுத்து அவங்களோட நெட்வொர்க் கனெக்ஷன்கள் காணப்படும். பேங்க்ஸ்ல எடுத்தா பேங்க்குள்ளால நெட்வொர்க் கனெக்ஷன்களை ஷேர் பண்ண வேண்டிய இல்லாமல் இதுக்கான நேரத்தோட பிளான் பண்ணப்பட்டதா. எங்களுக்கு கோவிட் வந்து ஒரு புதிய இஷ்யூவா இருந்தாலும் இதல்லாத வேற டிசாஸ்டர் அது இதுகள் வார நேரம் எப்படி இதை மேனேஜ் பண்றன்ற ஒரு சிஸ்டம் பொதுவாக பெரிய ஃபேர்ம்கள்ல காணப்படும். ஆகவே பிசினஸ் கண்டினியூட்டி பிளான்ல ஒரு விஷயம் தான் ஆல்டர்னேட்டிவ் சைட் கொண்டு வச்சுப்பாங்க. உதாரணமாக சென்ட்ரல் பேங்க் ஸ்ரீலங்காட சென்ட்ரல் பேங்க் எடுத்தா சென்ட்ரல் பேங்க் ஆஃபீஸ் இருக்குது கலம்புவான்ல. சென்ட்ரல் பேங்க் பிசிபியை கொண்டு இது பண்றதுக்கு ஒரு சைட் ஒன்று வச்சுக்கிறாங்க ராஜகிரியை. அங்கிருந்து சென்ட்ரல் பேங்க்ல முக்கியமான நடவடிக்கை எல்லாம் ஆப்ரேட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய கம்பெனிகள் என்ன செஞ்சுப்பாங்கன்னா அதோட இன்னொரு சைட்டை இன்னொரு இடத்துல வச்சுப்பாங்க. சில இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் எடுத்துக்கொண்டா அவங்க வந்து ஜூரிச்ல, அதாவது சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு ஹெட் ஆஃபீஸை கொண்டு ஒரு பேங்க் அவங்களோட இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் அல்லாத பிசிபி பிளானுக்காக வேண்டிய அவரோட ஆஃபீஸ் வந்து இன்னொன்று இருக்கும் சிங்கப்பூர்ல அல்லது ஹாங்காங்ல இருக்கலாம். ஆகவே இந்த பிசிபி என்று வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. அடுத்த செக்யூரிட்டி, பாதுகாப்புன்ற விஷயமும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுது. பாதுகாப்புன்ற விஷயமும் பாதுகாப்புன்ற நேரம் எல்லா விடயங்களையும் உள்ளடக்கும். பிசிக்கலா பாதுகாக்கிறது, அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸை பாதுகாக்கிறது, அதே போல நிறுவனத்தோட உங்களுக்கு தெரியும் பாதுகாப்புன்ற நேரம் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் சைபர் த்ரெட்ஸ். அதாவது
பங்களாதேஷ் சென்ட்ரல் பேங்க் ஒரு வேலை நடந்துச்சு. பங்களாதேஷ் சென்ட்ரல் பேங்க் ஃபாரின் ரிசர்வ் வந்து சைபர் அட்டாக் கொண்டூடாக களவாண்டினாங்க, திருடினாங்க. அதை எங்க போன எங்கன்றதை கண்டுபிடிக்க இயலாத அளவுக்கு பெருந்தொகை பணத்தை அவங்க வந்து திருடின ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க காண்றோம். ஆகவே இந்த செக்யூரிட்டி பல சைடுகளை உள்ளடக்கும். வெறுமனே அந்த பிசிக்கல் பாதுகாப்புன்றதை விட இன்றைக்கு செக்யூரிட்டியில முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுற ஒரு விஷயம் தான் சைபர் செக்யூரிட்டிஸ். ரைட். நாங்க டீலர் லிமிட் அல்லது டீலிங் லிமிட்டை வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல ட்ரெஷரியில காணப்படுற அந்த டீலர் லிமிட்டை வந்து நாங்க ரெண்டா பிரிச்சிடும். ரிஸ்க் கண்ட்ரோல் லிமிட், ப்ராஃபிட்டபிலிட்டி லிமிட். அதாவது இடர் கட்டுப்படுத்துறதுக்கான எல்லைகள், வரம்புகள், இடர் கண்ட்ரோல் வரம்புகள். அதே போல லாப எல்லை, லாப லிமிட். ஆகவே இந்த ரிஸ்க் கண்ட்ரோல் லிமிட்ஸ்ல வந்து முக்கியமான லிமிட்ஸ் எல்லாம் வரப்போறது அசெட் லிமிட். உதாரணமாக ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டா அவங்க பல சொத்துக்கள்ல முதலீடு செஞ்சிருப்பாங்க. உதாரணமாக முதலீடு செய்ய, அதாவது அசெட் லிமிட்ன்ற நேரம் ஒரு நிறுவனத்துக்கு வந்தா, இப்ப நாங்க ஸ்ரீலங்கால எடுத்தா பல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது குளோபல் எடுத்தா உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், சைனா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி பிரிட்டன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி எத்தனை குளோபலி பார்த்தா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட். அதையும் தாண்டி ஒவ்வொரு மார்க்கெட்டையும் தாண்டி யூஎஸ்ல நாங்க எடுத்துக்கொண்டோம்னா யூஎஸ் ட்ரெஷரியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், யூஎஸ் கார்பரேட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், யூஎஸ் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், யூஎஸ் கமோடிட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், யூஎஸ் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நாங்க இதுல சில விஷயங்களை பார்ப்போம் என்னென்ன மார்க்கெட்ன்றத பிறகு. ஆகவே இப்படி பல காணப்படுது. இப்ப நாங்க ஸ்ரீலங்காவே எடுத்துக்கொள்வோமே, ஸ்ரீலங்காவோட கவர்மெண்ட் ட்ரெஷரி பாண்ட், ட்ரெஷரி பில்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே போல கோஆப்ரேட் பொன்ஸ்வெல்ல கோஆப்ரேட்ஸ்களுக்கு கடனை கொடுக்கலாம். அதே போல தங்கம் வாங்கலாம், கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே போல லேண்ட் ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணலாம், பில்டிங் அந்த பெரிய அபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி பல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஆகவே இந்த ரிஸ்க் கண்ட்ரோலுக்காக வேண்டி என்னென்ன அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு என்னென்ன அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்றது ஒரு முடிவு வரும். இதை நாங்க சொல்வோம் ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன், தந்திருப்பாய சொத்து ஒதுக்குன்னு தான் தமிழ்ல வரும். ஆகவே இந்த அசெட் லிமிட்ன்ற நேரம் என்னென்ன அசெட்ல நீ இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு லிமிட் வரும். எல்லாத்துலயுமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெமிட் இருக்காது. அது ஃபண்டுகளோட தன்மை, அதோட ஆப்ஜெக்டிவ் இதெல்லாம் வச்சுதான் எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற அந்த என்னென்ன அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற தீர்மானம் எடுக்கும். என்னென்ன அசெட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு முடிவு வந்த பிறகு என்னென்ன அசெட்ல இன்வெஸ்ட் பண்றேன்ற மட்டும் போதா, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன், என்னென்ன அசெட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன்ற ஒரு விடயமும் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படும். உதாரணமாக கவர்மெண்ட் ட்ரெஷரி பாண்ட்ல எத்தனை பெர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்றேன். ட்ரெஷரி பாண்ட் ட்ரெஷரி பில்ல பொறுத்த வரையில ரிஸ்க் வந்து குறைவாய், ஒரு குறைஞ்ச ரிஸ்க் எடுக்கிற நிறுவனங்களை பொறுத்த வரையில அவங்க கூடுதலான ஒரு போர்ஷன் வந்து இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும். நான் நேரத்தோட விளம்பரப்படுத்தினேன் நினைக்கிறேன். ட்ரெஷரி பாண்ட் ட்ரெஷரி பில்ல ஏன் ரிஸ்க் குறைவுண்டா, கவர்மெண்ட் தான் இஷ்யூ பண்ணுது. கவர்மெண்ட் சல்லி இல்லை அந்த ரீபே பண்ணா கவர்மெண்ட் மணி பிரிண்ட் பண்ணி சரி இந்த இதை செட்டில் பண்ணும். ஆகவே அந்த ட்ரெஷரி பில் ட்ரெஷரி பாண்டுன்ற ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக காணப்படுது. ஆகவே ட்ரெஷரி சேஃபாக காணப்படுற நேரம் ட்ரெஷரி அது கூடுதலான ஒரு இதர குறைய எடுக்க விரும்புகிற நிறுவனம் கூடுதலான போர்ஷன் 95% அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது இந்த இன்னொரு நிறுவனம் யோசிக்குது 50% இன்வெஸ்ட் பண்ணும், பேலன்ஸ் செஞ்சு ஒன்று இன்வெஸ்ட் பண்ணும். உதாரணமாக நாங்கள் அடுத்து பார்த்தா கோஆப்ரேட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இது அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கம்பெனிகள் கவர்மெண்ட் ட்ரெஷரி பாண்ட் ட்ரெஷரி பில் இன்வெஸ்ட் பண்ண இஷ்யூ பண்ற மாதிரி கம்பெனி தண்ட ஃபைனான்ஸ் தேவைக்காக வேண்டி இஷ்யூ பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் நாங்கள் வந்து கோஆப்ரேட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்றோம். அதை நாங்கள் டீப்பா படிப்போம் பிறகு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
ஆகவே ஒரு கம்பெனியும் கவர்மெண்டே ஒப்பிடுற நேரம் ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ண ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கம்பெனியும் டிஃபால்ட் பண்ணலாம். ஆகவே இந்த ரிஸ்க் கூட. ஆகவே அந்த லிமிட் கம்பெனி ஒன்றுக்கு பெரிய லிமிட் கொடுக்க மாட்டான். இவங்களோட ரிஸ்க் எடுக்கிற தன்மையை பொறுத்து அல்லது ஒவ்வொரு கம்பெனிக்கும் டிஃபரெண்டான லிமிட் காணப்படும். அதே போல ஷேர் மார்க்கெட்லையும் ரிஸ்க் ஒன்று காணப்படுது. அதே போல அசெட், நிறைய அசெட்ல இன்வெஸ்ட் பண்ற நேரம் என்ன அசெட்ல இன்வெஸ்ட் பண்றது, எந்த அளவு இன்வெஸ்ட் பண்றதுதான் இந்த அசெட் லிமிட் சொல்லும். அடுத்தது டிரான்சாக்ஷன் சைஸ் லிமிட். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா டீலர்ஸ் நினைச்ச மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்களோட டிரான்சாக்ஷன், ஒரு டிரான்சாக்ஷனுக்கான லிமிட் வந்து அவங்களுக்கு 100 மில்லியன் அங்கல போய் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது ஒவ்வொரு டீலருக்கும் அவங்களோட அனுபவம், அவங்களோட போஸ்டுக்கு ஏற்ப டிரான்சாக்ஷன் லிமிட் காணப்படும். ஒரு ஜூனியர் டீலரை பொறுத்த வரையில அவருக்கு ஒரு 100 மில்லியன் தான். ஒரு சீனியர் டீலரை பொறுத்த வரையில அவருக்கு ஒரு 500 மில்லியனா காணப்படாத லிமிட். அவை அதுக்குள்ளது, அந்த லிமிட்டுக்குள்ளதான் அவரு லிமிட் பண்ணணும். அது அந்த லிமிட் கூட ப்ராடக்ட் வைஸ் வச்சுக்கலாம். அடுத்தது டேர்ன் ஓவர் லிமிட். டேர்ன் ஓவர்லையும் ஒரு லிமிட், எவ்வளவு டேர்ன் ஓவர் வரைக்கும் போகலாம்ன்றதையும் லிமிட் பண்ணிப்பாங்க. அடுத்து லிமிட் வேல்யூ அட் ரிஸ்க். ஒரு இன்வெஸ்ட் நாங்கள் படிப்போம் டீட்டெயிலா, நாங்கள் இப்போ மேலோட்டமா பார்த்துக்கொள்வோம். ரிஸ்க்லையும் ஒரு லிமிட் வச்சுப்பாங்க. வேல்யூ அட் ரிஸ்க்ன்ற விஷயத்த நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளோ எங்களுக்கு லாஸ் பண்ணி குறிப்பிட்ட காலத்தில் ஏற்படும்ன்றத ப்ராபபிலிட்டியை அப்ளை பண்ணி கால்குலேட் பண்றது தான் இந்த வேல்யூ அட் ரிஸ்க். நாங்கள் இங்கே பார்ப்போம். நான் நினைக்கிறாங்க அடுத்த சப்ஜெக்ட் எல்லாம் இதை படிப்பீங்க. நாங்கள் நெக்ஸ்ட் முன்னு பார்த்துட்டு போற நேரம் இந்த விஷயங்களை டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்தது ப்ராஃபிட் லிமிட்ஸ். நான் சொன்னேன் ப்ராஃபிட் லிமிட்ஸ்ல வந்து மிக முக்கியம் வந்து ஸ்டாப் லாஸ் லிமிட். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் நேரத்தில் விளம்பரப்படுத்தினேன், லொஸ்ட் ஆகி போற நேரம் இதுக்கு மேலையும் லொஸ்ட்டை நாங்கள் எடுக்க ரெடி இல்லை, இந்த இடத்துல இருந்து இந்த லொஸ்ட்டை கட் பண்றவே எங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நாங்க எக்ஸிட் ஆகும். ப்ராஃபிட் லிமிட் அப்ப ஓகே, லாஸ் லிமிட் ஓகே, ஏன் ப்ராஃபிட்டுக்கு லிமிட் வைக்கணும்? அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். நீயா என்னன்னு லாஸ்ட்டுக்கு ஒரு லிமிட் வைக்கலாம், ப்ராஃபிட்டுக்கு ஒரு லிமிட் வைக்கலுமா? ஒரு கேள்வி வரையணும். இந்த இடத்துல நாங்க யோசிக்கிற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் ப்ராஃபிட் வர வர மனிதன் இயல்பு என்ன, இன்னும் ப்ராஃபிட் வர முடியாது யோசிக்கும். இதுக்கு அங்கெல்லாம் போக முடியறத யோசிக்க மாட்டான். அவன் அந்த ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்றதுக்கு கஞ்சன் ஆயிப்பான், ரியலைஸ் பண்ண மாட்டான். அப்ப என்ன நடக்கும்டா, திடீர்னு எங்கேயாவது பெரிய ஒரு லாஸ்ட் வரும், அந்த பிரைஸ் மாறே குறையல் எதிர்பாரான். அப்ப என் நேரத்தோட இந்த ப்ராஃபிட் அப்படியே இல்ல, அப்படி காணா போயிடும். ஏண்டா அவை இந்த அளவு ப்ராஃபிட் வந்தா எங்களுக்கு போதும், 10%, 20%, 30% ப்ராஃபிட் வந்தா நாங்க இதுல இருந்து எக்ஸிட் ஆகும்னு ஒரு லிமிட் வச்சுக்கோம். அல்லது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல 50% நாங்க விற்போம், 30% ப்ராஃபிட் வந்தோம். 50% வந்தா நாங்க 75% வித்துடுவோம், 75% வரைக்கும் வித்துடுவோம் ஒரு பாலிசி காணப்படும். இதைத்தான் நாங்க சொல்றது ஸ்டாப் லாஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி லிமிட், ஸ்டாப் லாஸ் லிமிட், ஸ்டாப் ப்ராஃபிட் லிமிட், ரெண்டு விடயம் காணப்படும். நாங்க ஒரு 10 மினிட்ஸ் ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த தரப்பட்டிருக்கிற விஷயம் as a risk control டீலிங் ரூம் லிமிட். நான் பார்த்தேன் ஒரு டீலிங் ரூமுக்கு எவ்வளோ லிமிட் இருக்குது, அதாவது அந்த டீலிங் ரூமால எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலும், எவ்வளோ லொஸ்டா எவ்வளோ லொஸ்ட் எடுக்கலும். அதுல டீலிங் ரூம் லிமிட்ல 1 டே லிமிட்டும் இருக்கும். ஒரு நாளையில எவ்வளோ லொஸ்ட் அவங்களுக்கு எடுக்கலாம் ஒரு டீலிங் ரூம்
எவ்வளவு லாஸ். டீலிங் ரூம்டா பல டீலர்கள் இருப்பாங்க, அவ்வளவு பேரை சேர்ந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே நேரம் மேக்சிமம் எவ்வளவு லாஸ்ட் அவங்களால எடுக்கணும் டீலிங் ரூம். ஆகவே அந்த டீலிங் ரூம் லிமிட் வந்து எக்ஸீட் ஆகும்டா, அந்த இடத்துல லாஸ்ட் லிமிட் எக்ஸீட் ஆகும்னா அந்த இடத்துல அந்த டீலிங் ரூம்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எக்ஸிட் ஆகிறது யோசிப்பாங்க. எதால கூட லாஸ் வருதோ அதுல இருந்து எக்ஸிட் ஆகிறது. அதே போல டீலர் லிமிட் நான் பார்த்தோம். டீலர் லிமிட்ன்ற நேரம் ஒரு டீலருக்கு இன்வெஸ்ட் பண்ற லிமிட், எவ்வளவு லாஸ் அடிக்கலும்ன்ற லிமிட்டும் காணப்படும். இன்ட்ராடே லிமிட்னா ஒரு நாளையில எவ்வளவு லிமிட், எவ்வளோ இன்ட்ராடேயில் ஒரு நாளைக்குள்ளால எவ்வளவு லாஸ் ஆகலாம், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு லிமிட் காணப்படையலும் என்ற விஷயம்தான் இந்த இன்ட்ராடே லிஸ்ட் லாஸ் லிமிட். அது பிறகு ஓவர் நைட் லிமிட். ஓவர் நைட் லிமிட்ண்டா ஒரு நாள், இன்னைக்கு நாங்க ஒரு நாள்ல எவ்வளவு லிமிட்டை வச்சுக்கலும். ஒரு இரவிற்கான லிமிட்ண்டா நாங்க ஒரு பிசினஸ் செஞ்சா நான் முன்னு பார்ப்போம். ஒரு பொசிஷன் நான் பர்ச்சேஸ் பண்ண, ஒரு டாலர் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அந்த பொசிஷன் நாங்க க்ளோஸ் பண்ணணும். இந்த டீலிங் செய்யற நேரம் அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். இந்த எண்ட் ஆஃப் த டே அதை க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்றது நாங்க க்ளோஸ் பண்ணாம எவ்வளவு வச்சுக்கலாம், ஒரு டிசிஷனை கவர் பண்ணாம எவ்வளவு வச்சுக்கலாம்ன்றதுதான் இந்த ஓவர் நைட் லிமிட். லாஸ் லிமிட் என்ற பார்க்குற நேரம் பொசிஷன் லிமிட் நாங்க மேல பார்த்தோம், எவ்வளவு பொசிஷனை வச்சுக்கலாம்ன்றதுதான். பொசிஷன் லிமிட்ன்ற நேரம் எந்த அளவான டீலர் ரூமுக்கான பொசிஷன் எவ்வளவுனா டீலர் ரூம் எவ்வளவு வச்சுக்கலாம், ஒரு டீலர் எவ்வளவு வச்சுக்கலாம், ஒரு நாளைக்குள்ளால பொசிஷன் எவ்வளோ, இன்ட்ரா டேக்குள்ளால அதை அந்த நாளைக்குள்ள இப்ப ஒரு நாள் உதாரணமாக நீங்க இன்ட்ரா டேயும் ஓவர் நைட்டும் உங்களுக்கு சில நேரம் குழம்பலாம். இன்ட்ரா டேண்டா உதாரணமாக இப்ப நான் பார்ப்போம், இந்த நாளையில 12 மணி பார்த்தா அவருக்கு 100 மில்லியன் நிக்குது, ஆனா 620 மில்லியனை பொசிஷனா வச்சுக்கிறார். அது வைக்கல அப்படி. ஆனா நாள் முடிகிற நேரம் அவர் வந்து அதை கவர் பண்ணலாம், அதுக்காக வேண்டி அப்படி வைக்கல. அவருக்கு மேக்சிமம் 100ன்னா 100 தான் போகலாம். அதே போல ஓவர் நைட் லிமிட்டும், ஓவர் நைட் லிமிட் எவ்வளவு அவர் பொசிஷன் வச்சு கேளும், எவ்வளவு வச்சு கேளும்ன்றதுதான் இந்த பொசிஷன் லிமிட்டுல முக்கியமான விஷயம். அடுத்தது லாஸ்ட் லிமிட். டீலிங் ரூம் அதை நான் பார்த்துட்டோம், இது எவ்வளவு லாஸ் பண்ணலாம், ஒரு நாளையில எவ்வளவு லாஸ் பண்ணலாம், அல்லது ப்ராஃபிட்னா எவ்வளவு ப்ராஃபிட் அது ரியலைஸ் பண்ணணும், இந்த லெவலுக்கு வந்தா ரியலைஸ் பண்ணணும்ன்ற விஷயம் அந்த இடத்துல வரும். அதே போல டீலர் லிமிட்ன்ற நேரம் ஒரு டீலருக்கு எவ்வளவு லாஸ் பண்ணலாம், ஒரு நாளையில, ஒரு மாசத்துல எவ்வளவு லாஸ் பண்ணலாம், அல்லது மொத்தமா அவருக்கு எவ்வளவு வரைக்கும் போயிடும். சில நேரம் சில ஆட்கள் டீலரா இருக்கிறது பொருத்தமிக்காது. எல்லாருமே லாஸ்ட்ண்டா ஒரு ஆளை டீலரா வச்சு வேலை இல்லையே, அப்ப அவரை பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவரை வெளியே போடுவாங்க, அவரை அல்லது வேறொரு செக்ஷனும் மாத்திடுவாங்க. இவர் டீலரா இருந்தா நிறுவனத்துக்கு நஷ்டம் இல்லாம லாபம் இல்லை, இவர் அத சிலருக்கு சில வேலைகள் பொருந்தாது, அதாவது அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண அவங்க வேற வேலையை நல்லா செய்வாங்க. அப்ப அந்த டீலிங் ரூம்ல இருந்து அவங்கள வேறொரு செக்ஷனை மாத்துவாங்க, பேக் ஆஃபீஸ்க்கோ மிடில் ஆஃபீஸ்க்கோ அல்லது பேங்க்ல இன்னொரு செக்ஷனை மாத்தலாம். இன்ட்ராடே லிமிட் ஒரு நாளையில எவ்வளவு லாஸ் ஒரு டீலர் எடுக்கலாம், டீலிங் ரூம் எடுக்கலாம். மந்த்லி லிமிட்னா ஒரு மாசத்துல எவ்வளவு லாஸ் எடுக்கலாம். ப்ராஃபிட்டபிலிட்டின்னு நினைக்கிறோம், ப்ராஃபிட் லிமிட் வந்து காணப்படுது. ப்ராஃபிட் எவ்வளவு வந்தா ப்ராஃபிட்டை நாங்க ரியலைஸ் பண்ணுவோம் என்ற விஷயத்தை தான் இது சொல்லுது. ரைட். போர்ட்ஃபோலியோ லிமிட் நாங்க நேரத்தோட பார்த்தோம். போர்ட்ஃபோலியோன்னா ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோலையும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன அசெட், ஒவ்வொரு அசெட்லயும் எவ்வளவு அசெட் டைப், சாரி, இன்னும் அசெட் டைப்பும் அசெட் கிளாஸும் உங்களுக்கு சில நேரம் குழப்பமாய். அசெட் டைப்ன்ற நேரம் ஃபிக்ஸ் இன்கம் வந்து அசெட் டைப் ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ். அந்த ஃபிக்ஸ் இன்கம் நிலையான வருமானத்தை உழைச்சி தார முதலீடுகள்.
அல்லது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கடன் பத்திரங்கள், அதே போல ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் டைப். அசெட் கிளாஸ் வர நேரம் இது டைப்புக்குள்ள பல இருக்கும். நான் ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ் எடுத்தா அதுக்குள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வரும், கார்பரேட்ஸ் வரும், கவர்மெண்ட்லையும் ட்ரெஷரி பில் வரும், ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட், லாங் டேர்ம் ட்ரெஷரி பாண்ட் வரும். அதே போல வரும் கார்பரேட் டிபெஞ்சர்ஸ் வரும், கார்பரேட்ல கமர்ஷியல் பேப்பர் வந்து ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். அதே போல வரும் ப்ரொமிசரி நோட்ஸ் ஒரு ஐட்டம் காணப்படுது. இப்படி அந்த அசெட் கிளாஸ் காணப்படும். ஷேர்ஸ் எடுத்தா ஷேர் டைப், ஷேர் மார்க்கெட்ல வந்தா ஷேர்ஸ் ஒரு டைப் வரும். அதுக்குள்ள கிளாஸ் வர நேரம் எந்த கம்பெனின்னு வரும், எந்த கம்பெனில என்ன ஷேர்ஸ், வாட்டிங் ஷேர்ஸ், நான் வாட்டிங் ஷேர்ஸ், இப்படி பல விஷயங்களை, அல்லது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இப்படின்னு பல விஷயங்கள் வரும் அந்த அசெட் கிளாஸ். டென முக்கியம். டெனண்டா என்ன? டெனண்டா காலம். எங்களோட அசெட்டை வந்து நாங்க எவ்வளவு காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்றோம், எவ்வளவு காலத்துல எங்களுக்கு ரிட்டர்ன் வேணும், எவ்வளவு காலத்துல திருப்பி வேணும்ன்ற ஒரு விஷயம் காணப்படும். ஆகவே டெனண்ட் வர நேரம் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஹொரைசன் எவ்வளவு டைம் பீரியட், எந்த பீரியடுக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், ஷார்ட் டேர்மா, லாங் டேர்மா, மிட் டேர்மா, 2 இயர்ஸா, 5 இயர்ஸா, 6 இயர்ஸா, அல்ல 6 மந்தா, அல்ல 1 மந்தா, இதுதான் டெனர். எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் காலம், எங்களால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கக்கூடிய காலம். வால்யூம் உண்டா எவ்வளோன்ற அந்த விஷயம், போர்ட்ஃபோலியோ லிமிட்ஸ். இது ரைட். இந்த போர்ட்ஃபோலியோ லிமிட்டுக்குள்ளாலே இன்னொரு லிமிட் வரும். இப்போ நாங்கள் இங்க பார்த்தோம் போர்ட்ஃபோலியோ லிமிட்ல அசெட் டைப், வால்யூம், அசெட் கிளாஸ், டர்ன்ஓவர், டெனர், காலம். அதே போல இங்க வந்து பார்க்கிறோம், அதுவும் ஒரு வகையான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக நாங்கள் மேற்கொள்கின்ற லிமிட்ஸ் தான். எல்லைகளை போடுறது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல் தான். இதை நாங்க கணிக்கலும், இந்த ரிஸ்க் அளவை கணிச்சு அதுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும். டியூரேஷன், கன்வெக்சிட்டி, எக்ஸ்போஷர் லிமிட், வால் லிமிட், இது 4 விஷயத்தையும் நாங்க செப்பரேட் ஒவ்வொன்றா பார்ப்போம். டியூரேஷன் தான் என்னன்றதை நாங்க பார்ப்போம். டியூரேஷன் அண்ட் கன்வெக்சிட்டி நான் இங்க ஒரு கிராஃப் தந்திக்கிறேன். டியூரேஷன் தான் உண்மையாக நாங்க இன்வெஸ்ட் பண்ணின இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு எவ்வளவு காலத்துக்குள்ளால திரும்பி வரும் என்ற ஒரு கல்குலேஷன். ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நாங்க இன்ட்ரெஸ்ட் பேரிங் இன்ஸ்ட்ருமெண்டா இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். ஆக இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் நேரம் எவ்வளவு காலம் எடுக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு திரும்பி வாரத்துக்குன்ற ஒரு விஷயத்த இங்க பார்ப்போம். அப்படி இல்லாட்டி இதை இன்னொரு வகையில சொன்னா, எங்கட இந்த டியூரேஷன்ற நேரம் எங்கட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சென்சிட்டிவ் ஆயிக்குது. அதாவது மார்க்கெட்ல பிரைஸ், அதாவது ஈல்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுற நேரம் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு மாறும், எவ்வளவு ஆள மாறும்ன்ற விஷயம்தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சென்சிட்டிவிட்டி என்று காட்டு. அப்ப டியூரேஷன் வந்து நான் எங்களோட டியூரேஷன் 4%. 1% இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச், இன்ட்ரெஸ்ட் ரேட் 1% ஆல கூடினால் எங்களோட போர்ட்ஃபோலியோட வேல்யூ வந்து 4% ஆல குறையும். சரி, நாங்க 100 பில்லியன் வர்த் ஆஃப் போர்ட்ஃபோலியோட வச்சுக்கிறேன்டா, எங்களோட டியூரேஷன் 4ண்டா எங்களோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து 4% ஆல குறையும்டா 100 பில்லியன் வர்த் ஆஃப் போர்ட்ஃபோலியோ 4 பில்லியன் ஆல குறையும். இதுதான் அந்த டியூரேஷன் சென்சிட்டிவிட்டின்னு நான் சொல்லுவோம். டியூரேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகிற நேரம் எவ்வளவு ஆள எங்களோட போர்ட்ஃபோலியோ குறையும்ன்றதுதான் இந்த விஷயம். Give me 1 second.
ஹலோ. அப்ப நாங்க இங்க பாக்குறோம் டியூரேஷன் தான் என்னன்னு பார்த்தோம். டியூரேஷன் தான் எவ்வளோ எங்களுக்கு ப்ளஸ் வரும் பெர்சன்டேஜ் ஒரு 1% ஈல்டு தந்திக்கிறேன். நீங்க இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஈல்டுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஸ்லைட் டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது. நான் ஒரு டைம்ல அதை விளங்கப்படுத்துறேன். இப்போ நீங்க வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் 1% கூடினா எங்களோட போர்ட்ஃபோலியோ நாங்க ஏற்கனவே குறைஞ்ச ரேட்ல இன்வெஸ்ட் பண்ணிப்போம். இப்போ கூடுது. அப்போ எங்களோட போர்ட்ஃபோலியோல ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். இப்போ புதுசா இன்வெஸ்ட் பண்ணா கூடுதல் ரேட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடும். அல்லது நாங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணதை விற்றோம்னா கூடுதல் ரேட்டு தான் விற்கணும். நாங்க 4% 10% இன்வெஸ்ட் பண்ணிக்குது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் 11% ஆயினா நாங்க 11% தான் விற்கணும். அவ்வாறு விற்க போற நேரம் பிரைஸ்ல தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆகவே இங்க நாங்க விளங்க வேணும் என்னன்னா டியூரேஷன் வந்து 1% சேஞ்சால எங்களோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ எவ்வளவு குறையும், பொண்ட பிரைஸ்ல என்ன மாற்றம் ஏற்படும். பாருங்க, ஜீரோல இருக்கிற நேரம் பொண்ட பிரைஸ் P0 அப்படி இல்லைண்டா நாங்க ஈல்டு எங்க எடுப்போம். ஈல்டு 2 இது இந்த இடத்துல எடுத்தா எங்களோட பிரைஸ் வந்து P2 வேல்யூ. இப்ப வந்து ஈல்டு இந்த இடத்துக்கு வருது, ஈல்டு வந்து Y0க்கு வருது. அப்ப எங்களோட பிரைஸ் வந்து பொண்ட பிரைஸ் வந்து P0 ஆகுது. என்னோட போர்ட்ஃபோலியோட வேல்யூ வந்து இந்த லெவலுக்கு வருது, குறையுது. போர்ட்ஃபோலியோட வேல்யூ வந்து குறையுது. ஆகவே இங்கே வந்து நான் பார்க்க வேணும் என்னன்னா இந்த ஈல்டுக்கும் பிரைஸுக்கும் இடையில நெகட்டிவ் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப், எதிர்மறையான தொடர்பு தான் காணப்படுது. ஈல் கூடும் போது பிரைஸ் குறையும், ஈல் கூடும் போது ஈல் குறையும் போது பிரைஸ் கூடும். இன்னொரு வகையில சொன்னேன்டா ஈல் கூடும் போது எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பெருமதி குறையும். நாங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் குறைஞ்ச ரேட்ல, இப்ப மார்க்கெட் ரேட் கூடிச்சு, நாங்க அதை விற்கிறோம்னா கூடின ரேட்டு தான் விற்கணும். அப்ப எங்களுக்கு அது வந்து ஒரு லொஸ்டா கொண்டு வரும். ஆகவே இங்க வந்து இதுதான் எங்களோட கேவ் டியூரேஷன். இன்னும் வந்து என்ன நடக்குதுண்டா நாங்க இந்த கேவ்ட இதுலதான் பாக்குறோம் டியூரேஷனை பாக்குற நேரம் இந்த பாயிண்ட்ல இருக்குது. இப்ப டியூரேஷன் என்ன நடக்குதுண்டா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த Y0ல இருந்து Y2 வார நேரம் இந்த நாங்க வந்து டியூரேஷனை கால்குலேட் பண்றதுக்கு டிபி இங்கில் டிஒய் இதுதான் எங்களோட ஃபார்முலா. இந்த லைன் ஸ்லோப் இந்த உண்மையில நாங்க பார்க்கணும், இது ஸ்லோப். இந்த லைன் ஈல்ட் கர்வோட ஸ்லோப்பை தான் நாங்க பார்க்கணும். ஆனா நாங்க பார்க்கிறோம் என்னன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க மாறுற நேரம், இந்த இடத்துக்கு மாறுற நேரம் எங்களோட ஈல்டு வந்து Y2 வருது, P2 வருது பிரைஸ். ஆனா இந்த கேவோட பாக்குற நேரம் இப்ப டிபி டிஒய் போட்டோம்னா இந்த ஃபார்முலா போட்டோம்னா எங்களோட பிரைஸ் சேஞ்ச் இந்த இடத்துல தான் காட்டும், ஸ்ட்ரைட் லைன்ல இந்த டஞ்சன் லைன்ல தான் காட்டும். ஆனா உண்மையில எங்களோட பிரைஸ் சேஞ்ச் வர வேண்டியது இந்த இடத்துக்கு அல்ல, இங்க மேல இந்த பாயிண்ட்ல தான் வரணும். இங்க தானே அது வந்து டச் பண்ணுது. ஆகவே பிரைஸ் வந்து இந்த இடத்துல புதிய ஒரு பிரைஸ் வரணும். இத வந்து இந்த டஞ்சன் லைனுக்கும் இந்த ஸ்ட்ரைட் லைனால உண்மையில மெஷர் பண்ணலாம். பெரிய அளவான சேஞ்ச வந்து ஈல்ட் பண்ற பெரிய அளவான சேஞ்ச கால்குலேட் பண்ணலாம். அங்க வந்து ஒரு எரர் ஒன்று கிரியேட் ஆகும். இந்த இப்ப பிரைஸ் இந்த இடத்துக்கு வந்தா பிரைஸ்ல ஒரு எரர் ஒன்று வரும் இந்த அளவா. இதை கால்குலேட் பண்றதுக்கு தான் நாங்க கன்வெக்சிட்டின்னு ஒன்று கால்குலேட் பண்றோம். அதாவது இதோட செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் போறோம். இந்த ஸ்லோப்ட செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் போனோம்னா இந்த இடத்தை எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ்ல வந்தா இது கன்வெக்சிட்டின்னு நாங்க சொல்வோம். கன்வெக்சிட்டின்ற வந்து டியூரேஷன்ல வர அந்த கேப்பை கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆகவே உண்மையான சேஞ்சை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு டியூரேஷன் பிளஸ் கன்வெக்சிட்டி
அப்பதான் அந்த இதுல உண்மையான நிலைமையை கண்டுபிடிக்கலாம். இதுல உங்களுக்கு எதுவும் விளங்காம இருந்தா கேட்கலும். டியூரேஷன் கன்வெக்சிட்டியில உங்களுக்கு நான் சொன்னதுல விளங்கலண்டா திரும்ப விளங்கப்படுத்தலாம், அல்லது டவுட் எதுவும் இருந்தா கேட்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, யாரும் பேசல. நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் விளங்கிக்க முண்டு. பாருங்க, சொல்லுங்க சார். இயர் கூட ஏன் சார் பிரைஸ் குறையுது? ரைட். ஈல்ட் கூட கொள்ள ஏன் பிரைஸ் குறையுதுன்னு கேட்குறீங்கன்னா, என்ன நடக்குதுண்டா, இப்போ நீங்க சும்மா சொல்லுங்களே, நீங்க ஒரு ட்ரெஷரி பொண்டை வாங்குறீங்க, ட்ரெஷரி பொண்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க. அந்த ட்ரெஷரி பொண்டை பர்ச்சேஸ் பண்ற நேரம் அதுக்கு உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5%. இப்போ நீங்க 5 இயர் ட்ரெஷரி 10 இயர் ட்ரெஷரி பொண்டோட கொள்வனவு செஞ்சுக்கிறீங்க. அதை நீங்க வந்து அதுக்கு அவங்க மென்ஷன் பண்ணிக்கிற கூப்பான் நாங்கள் சொல்லுவோம், இன்ட்ரெஸ்ட்டுக்கு நாங்கள் சொல்லுவோம் கூப்பான் வந்து 5%. அந்த 5% தான் எவ்ரி 6 மந்த் எங்களுக்கு கிடைக்கும். எவ்ரி 6 மந்த் எங்களுக்கு கிடைக்கிற வந்து 5% காணப்படும். சாரி, 5% தான் அனுவலா கிடைக்கும். அதில் 2.5% 6 மந்த் கிடைக்கும், 6 மாசத்துல. அடுத்த 6 மந்த் அப்படி 10 இயர்ஸ்ண்டா 10 இயர் பொண்டுண்டா 20 இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வரும். அப்படி 2.5 தான் வரும். இப்ப இந்த சந்தை மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிட்டு 6% ஆகிட்டு. 6% ஆவினா இந்த பொண்டோட இந்த குறிக்கப்பட்டிருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. அப்ப 5% யாரும் வாங்குவாங்களா? யாரும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டான் 5%. அதையும் இதையும் 6% தான் விற்கணும். 6%க்கு நாங்க விற்கிறேன்டா, மற்ற ஒரு பெர்சன்டையும் நாங்க எங்களை எடுக்கிறோம், பிரைஸ்ல தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். ஏண்டா ஏற்கனவே கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணிட்டா 5%. அப்ப ஈல்ட நாங்க 6 ஆக்குறோம்டா, அது பிரைஸ்ல தான் அட்ஜஸ்ட் ஆகும். அப்படி இல்லைண்டா, இன்னும் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ட்ரெஷரி பில் வந்து ஒரு டிஸ்கவுண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது நீங்க 5%க்கு ட்ரெஷரி பில் ஒன்று பர்ச்சேஸ் பண்றீங்க. 1 இயர் ட்ரெஷரி பில் 5% இன்ட்ரெஸ்ட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, அல்லது ஈல்டு எடுத்துங்க 5% ஈல்ட்ல பர்ச்சேஸ் பண்றீங்க. ட்ரெஷரி பில்ல பொறுத்த வரையில் என்ன நடக்கும்னா, அந்த டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ற நேரம் 95 rupees தான் கொடுப்பீங்க. ஆனா அட் த மெச்சூரிட்டி, அது முதிர்வு அடைகிற நேரம் உங்களுக்கு 100 rupees தருவாங்க. அப்ப இந்த 5% தான் உங்களோட ரிட்டர்ன் காணப்படும். நீங்க 95 இன்வெஸ்ட் பண்ணீங்க, உங்களுக்கு கிடைக்கிறது 100. இதுல வந்து கூப்பான் ஒரு சப்ஜெக்ட் வராது. 95க்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க, இப்போ உங்களுக்கு ஆஃப்டர் 1 இயர் நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்கும் 100. இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5%ல இருந்து 10% ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நீங்க வச்சுக்கிற ட்ரெஷரி பில்ல விற்கணும் இருந்தால் நீங்க வந்து 95க்கு விற்கலாம். 5% 95 கொஞ்சம் கூட வரும். நான் டிரெக்டா சொல்றேன், 5%டா 100ல 5 கழிச்சா 95 வந்தா அதுக்கு தான் நீங்க வாங்கிக்கிறீங்க. இப்ப மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10% ஆயிடுச்சு. இப்ப எவ்வளவு டிஸ்கவுண்ட் ஆகும் உங்களோட பொண்டை? இப்ப வந்து நீங்க 90 rupees தான் விற்கலாம். என்ன வாங்குறாளுக்கு 90 rupees வாங்கினா அப்ப 100 ஆயினா தான் ஒரு 10 கிடைக்கும். அப்ப இப்படித்தான் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட். இது ஃபார்முலால ஒரு ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலால போட்டு பார்த்தோம்னா இதுதான் இன்வெஸ்ட் ரிலேஷன்ஷிப். இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட 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 பிரைஸ் வந்து குறையும். ஓகேயா? இன்னும் எதுவும் சிக்கல் இல்லைன்னா சொல்லலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, இன்னும் யாருக்கும் எதுவும் டவுட் இருந்தா அவங்களுக்கு கேட்கலாம். ஓகே, அப்படி டவுட் இல்லைண்டா நான் போவோம். ஆகவே நான் இங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, டியூரேஷன்ன்றது டிபி ஓவர் டிஒய் அந்த ஃபார்முலால தான் நாங்க கால்குலேட் பண்ணுவோம். ஆகவே இங்க இந்த
இங்கே வந்து இந்த கேவ் வந்து எங்கட வந்து ஸ்ட்ரைட் லைனா காணப்படாத ஒரு கொன்கேவா காணப்படுறதுனால எங்களுக்கு அந்த பெரிய பிரைஸ் சேஞ்ச் ஒன்று வந்தா சின்ன பிரைஸ் இங்கே அதாவது ஈல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் சிரிஷா கொஞ்சமா சேஞ்ச் பண்ணா இங்கே வந்தேன்டா பெரும்பாலும் டியூரேஷன் கணக்காய்க்கும். ஆனா பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஒன்று வந்தா இது மாதிரி வந்தா இந்த இடத்துல ஒரு கேப் ஒன்று வரும், எரர் ஒன்று வரும் அந்த டியூரேஷன் கால்குலேஷன். அந்த எரரை கால்குலேட் பண்றதுக்கு நாங்க வந்து செகண்ட் டீவியேஷன் ஒன்று செய்வோம். அந்த செகண்ட் டீவியேஷன்ல தான் எங்களுக்கு அந்த எரரை கண்டுபிடிச்சு அதுதான் நாங்க சொல்லுவோம், அந்த எரரை தான் சொல்லுவோம் கன்வெக்சிட்டி. அந்த கன்வெக்சிட்டியையும் டியூரேஷனையும் கூட்டி வாரதுதான் உண்மையான சேஞ்சாக காணப்படும். ஓகே நினைக்கிறேன், இது மீது கேளுங்க, பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ வேல்யூ அட் ரிஸ்க் நாங்கள் இன்னொரு சப்ஜெக்ட் போகிறோம். நாங்கள் டியூரேஷனும் எங்களோட ஒரு கண்ட்ரோல் மெத்தட். இப்போ என்ன செய்யணும்டா, டியூரேஷனை வந்து இபிஎஃப் என்ன செய்யும், இபிஎஃப் ஃபண்டை எடுத்துக்கொண்டா அவங்க சொல்லுவாங்க நாங்கள் லாங் டேர்ம் ஃபண்ட் எங்களோட டியூரேஷனை நாங்கள் 5 வச்சுவோம். அப்போ அவங்க 5 வரைக்கும் அந்த ரிஸ்க் எடுப்பாங்க. அப்படி ஒரு கண்ட்ரோல். அப்போ 5 விட கூட்டுறதுக்கே இல்லை, இல்லாட்டி அவங்களோட பாலிசியிலும் உங்களோட டியூரேஷன் பெஞ்ச் மார்க் அந்த டியூரேஷன் வந்து 5 ஆயிக்கணும். உங்களுக்கு 1% பிளஸ் மைனஸ் டிவியேட் ஆயிலும், அதாவது உங்களோட டியூரேஷன் 4க்கு வரையிலும் அல்லது 6 வரைக்கும் போகலாம். இப்படி ஒரு பாலிசி வரலாம். அப்படி பாலிசி ஒன்று வந்தா அப்ப அவங்களுக்கு ஒரு 4க்கும் 6க்கும் இடையில இந்த டியூரேஷனை மேனேஜ் பண்ணலாம். 4க்கு கீழே வந்தாலும் பிரச்சனை, அந்த பாலிசி அவங்க மீறினதான் போகும். 6க்கு மேல போனாலும் அந்த பாலிசி அவங்க மீறினதாகத்தான் அந்த இடத்துல போகும். ஆகவே டியூரேஷன் வந்து ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு குறிகாட்டி. அந்த பெஞ்ச் மார்க் உள்ள அவங்களோட போர்ட்போலியோவை மேனேஜ் பண்ணணும். அதே போல வேல்யூ அட் ரிஸ்க் என்றாலும் இதுவும் ஒரு வகையான பெஞ்ச் மார்க். வேல்யூ அட் ரிஸ்கை பொறுத்த வரையில வேல்யூ அட் ரிஸ்க் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இன்வெஸ்ட் பண்ணின அந்த போர்ட்போலியோ வேல்யூ இருக்குது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்குள்ளால அவரோட லாஸ்ட் இவ்வளவு வரைக்கும் தான் போகலாம். உதாரணமாக இங்க பார்க்கலும், இந்த இடத்துல நான் உதாரணம் எடுத்துக்கிறேன். 5% வா 5% வாண்டா எங்கட அந்த 5% இந்த 5%க்குள்ளால இங்க நாங்க இந்த எங்கட இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்டா. இப்படி எங்கட இதுக்குள்ளால டிஸ்ட்ரிபியூட் பண்ணா எங்களுக்கு தெரியும் இது எங்கட 1 இங்கே வந்து 1 தான் எங்கட இது 0 இங்கே இருக்குது. எங்கட டிஸ்ட்ரிபியூஷன்ல இங்க வந்து இதுக்கு அங்கால இருக்குது 95%, இதுக்கு அங்கால இருக்குது 5%. அது இது என்ன சொல்லுதுண்டா, எங்களோட போர்ட்போலியோட வந்து சான்ஸ் இருக்குது லாஸ்ட் வந்து 5% சான்ஸ் இருக்குது 0.82 விட கூட இருக்கிறது. அதே போல 95% சான்ஸ் என்னண்டா எங்களோட லாஸ்ட் வந்து 0.82 விட குறைவு, அதாவது ப்ராஃபிட் ஆகிக்கலாம். ப்ராஃபிட் ஆகிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கூடுதலாய். இப்படி இது வா வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் மெத்தட். அதாவது எங்களோட லாஸ்ட்டை வந்து இன்னும் சினாரியோ நிறைய சினாரியோகளை போட்டா அல்லது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஹிஸ்டாரிக்கல் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி அதை ஒரு பெஞ்ச் மார்க்காக எடுக்கும். அதாவது ஒரு நிறுவனம் இந்த வா கால்குலேஷன்ல சொல்லும் இவ்வளவு லாஸ்ட்டை தான் எடுக்கலாம். இப்போ 0.82% நாங்கள் லாஸ்ட்டை கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட நாங்கள் சொல்லுவோம் ஒரு 8 மில்லியன் லாஸ் கொண்டு வாரேன். 8 மில்லியன் லாஸ் கொண்டு வருது. எங்களோட 0.82 ஒரு 1 பில்லியன் போர்ட்போலியோ கால்குலேட் பண்ணா அப்படி வர முன்னெடுத்தா சாரி 8 மில்லியன் லாஸ் கொண்டு வரேன்டா எங்களுக்கு மேக்சிமம் லாஸ் போயிலும் 8 மில்லியன் வரைக்கும் 95% கான்ஃபிடென்ட்ல அல்லது 99% கான்ஃபிடென்ட்ல எவ்வளவு லாஸ் போயிலும் ஒரு பெஞ்ச் மார்க் உண்டு, பாலிசி வந்து ஒரு நிறுவனம் வச்சுக்கலாம். ஆகவே இதை நாங்க முன்னுக்கு டீப்பா படிப்போம். இதுல நீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லயே நான் நினைக்கிறேன் படிப்பீங்கன்னு அவங்களுக்கு அதில் டீச் பண்ணப்படும் இந்த விஷயங்கள். ஆகவே இந்த வான்றது அதுதான்
அதாவது எவ்வளவு லொஸ்ஸா எங்களுக்கு ப்ராபபிலிட்டி 95% கான்ஃபிடென்ட் லெவல்ல எவ்வளவு ப்ராபபிலிட்டி வந்து இருக்குது, எவ்வளவு லொஸ்ஸுக்கான ப்ராபபிலிட்டி வந்து இருக்குன்றது தான் இது காட்டும். வா விஷயம் யாரும் விலங்கல்னா கேட்கு. ஓகே நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சொல்லிப்போம். கவுண்டர் பார்ட்டி லிமிட்ஸ், எதிர் பங்கேற்பாளர் வரம்புகள். கவுண்டர் பார்ட்டி லிமிட்ன்ற நேரம் கவுண்டர் பார்ட்டி லிமிட்ன்ற நேரம் என்னன்னா, அதாவது நாங்க யாரோட டீல் பண்றோம் அவரோட டீல் பண்றதுக்கான எங்கட லிமிட்கள் என்ன. கவுண்டர் பார்ட்டியால என்ன நடக்கும்னா எங்களுக்கு கிரெடிட் ரிஸ்க் கொண்டு வரும். கிரெடிட் ரிஸ்க்னா கவுண்டர் பார்ட்டின்னா யாருன்னா, நாங்கள் யாரோட டிரான்சாக்ஷன் செய்கிறோம் அந்த பார்ட்டி அவர் எங்கள்கிட்ட இது வாங்கின கடனையோ அல்லது நாங்கள் சொல்லுவோம் டிபெஞ்சர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில வாங்கினேன், அப்போ அந்த கம்பெனி எங்களோட ஒரு கவுண்டர் பார்ட்டியா வரும். அந்த கம்பெனி டிஃபால்ட் பண்ணலாம், எங்களுக்கு பே பண்ணாம விடல. அந்த நேரத்துல அந்த கவுண்டர் பார்ட்டி அவ்வாறு பே பண்ணாம விடுறதை நாங்க சொல்ற கிரெடிட் ரிஸ்க். கிரெடிட் ரிஸ்க் இந்த கிரெடிட் ரிஸ்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன செய்யறேன்னா, நாங்க செட்டில்மெண்ட் லிமிட் போடுவோம். அடுத்த ப்ரீ செட்டில்மெண்ட் லிமிட் போடுவோம். இஷ்யூவர் லிமிட் ஒன்று காணப்படும். செட்டில்மெண்ட் லிமிட்னா குறிப்பிட்ட நாள்ல நாங்க இந்த செட்டில் பண்ண போறோம். நாங்க சொல்லுவோம் ஒரு கம்பெனி ஊடாக நாங்க குறிப்பிட்ட பாண்ட்ஸை வாங்கிக்கிறோம். அந்த கவர்மெண்ட் ட்ரெஷரி பாண்டை வாங்கினோம். கமர்ஷியல் பேங்க் HFB வாங்கிக்குது. கமர்ஷியல் பேங்க் 1 பில்லியன் வர்த். இப்போ அவங்களோட லிமிட் வந்து 2 பில்லியன் வச்சு அல்லது 1 பில்லியன் தான் லிமிட். அதுக்கு அங்கே இல்லை, செட்டில்மெண்ட் 1 பில்லியன் வரைக்கும் போயிடும். கொமர்ஷியல் பேங்கோட HMB பாலிசி படி HMBக்கு லிமிட் செட்டில் பண்ண ஒரு நாளையில 1 பில்லியன், அதுக்கு மேல போகணும். 1 பில்லியன் தான் ஏழும். ஏண்டா இங்க வந்து 1 பில்லியனை செட்டில் பண்ணினோம்டா. கொமர்ஷியல் பேங்க் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட வாங்கியிருந்தேன்டா. அப்ப கவர்மெண்ட் கொமர்ஷியல் பேங்க் அந்த செட்டில்மெண்ட் டேட்ல அந்த ஒன பண்ணின பிறகு அந்த ரிஸ்க் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து ஓன் பண்றவருக்கு வந்து யார் பே பண்ணணும்னா கவர்மெண்ட் தான். ஆனா இங்க நிக்கிற ரிஸ்க் என்னன்னா, கொமர்ஷியல் பேங்க் செட்டில்மெண்ட் டேட்ல அந்த செட்டில்மெண்ட்டுக்குரிய வேலையை செய்யாட்டி, உதாரணமாக நான் கொமர்ஷியல் பேங்க்ட வாங்கினேன்னா HMB, கொமர்ஷியல் பேங்க் அந்த 1 பில்லியன் வர்த் ஆஃப் ட்ரெஷரி பாண்டை கொடுக்கணும், HMB சல்லியை கொடுக்கணும், கேஷை கொடுக்கணும். HMB கேஷை கொடுக்குது, ஆனா கமர்ஷியல் பேங்க் வந்து கொடுக்கல. நாங்க செட்டில்மெண்ட் ரிஸ்க் கொண்டேட் பண்ணோம். அந்த செக்யூரிட்டியை கொடுக்கறது செக்யூரிட்டி இல்லைன்னு. அப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ஒரு லிமிட். அந்த நிறுவனங்களோட கெப்பாசிட்டி, எங்களோட கவுண்டர் பார்ட்டியோட கெப்பாசிட்டி, அனுபவம், மார்க்கெட் பிராக்டிஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு தான் அது தீர்மானிக்கும். ஆகவே இது செட்டில்மெண்ட் ரிஸ்க் அந்த நாள். ஆனா இது செட்டில்மெண்ட் ரிஸ்க்கு வேற வேற கண்ட்ரோல் மெக்கானிசம் எல்லாம் மீக்குது. நாங்க முன்னு படிப்போம், டிவிபி, டெலிவரி வர்சஸ் பேமெண்ட் அப்படின்ற சிஸ்டம் எல்லாம் காணப்படுது. அதை நாங்க முன்னு படிப்போம். ப்ரீ செட்டில்மெண்ட் லிமிட். இப்போ செட்டில்மெண்ட் லிமிட்னா எங்களுக்கு தெரியும், ப்ரீ செட்டில்மெண்ட் லிமிட்னா நாங்க விளங்கிக்கொள்ளணும். என்ன ப்ரீ செட்டில்மெண்ட்டுக்கும் செட்டில்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? செட்டில்மெண்ட் ஒரு நாள்ல நாங்க எவ்வளவு தீர்க்கிறோம், அந்த தீர்க்கிற அளவு மேக்சிமம் எங்களுக்கு ஒரு நாள்ல செட்டில் பண்ணிருமான அளவு. ப்ரீ செட்டில்மெண்டா செட்டில்மெண்ட்டுக்கு முன்னேது அப்படின்னா என்ன? உதாரணமா நான் சொன்ன உதாரணம் சொல்றேன். கமர்ஷியல் HMB வந்து கமர்ஷியல்கிட்ட வாங்கிக்கு 1 பில்லியன் இன்றைக்கு செட்டில்மெண்ட், இன்னும் ஒரு 1 பில்லியன் வாங்கிக்கு நாளைக்கு செட்டில்மெண்ட். அதோட வேல்யூ டேட் நாளைக்கு தான் கேஷ் பே பண்ணுவாங்க. நாளை இன்னும் ஒரு 500 மில்லியன் இருக்குது, அது அடுத்த நாள். அப்போ டோட்டலா 2.5 பில்லியன் இருக்குது. அப்ப ஃப்ரீ செட்டில்மெண்ட் வந்து செட்டில்மெண்ட் இங்கே வந்து செட்டில்மெண்ட் ரிஸ்கை தான் மேனேஜ் பண்றதுனால அந்த ஒரு நாளைக்குரிய செட்டில்மெண்ட் இவ்வளவு. ப்ரீ செட்டில்மெண்ட் மேக்சிமம் அவங்களுக்கு கூடுதலா வச்சு கேளும் 2.5 பில்லியன் அல்லது 3 பில்லியன் வரைக்கும் வைக்கலும் ஒரு லிமிட்டை போடுறது தான் அந்த ப்ரீ செட்டில்மெண்ட் லிமிட். ஆகவே
செட்டில்மெண்ட் லிமிட், ப்ரீ செட்டில்மெண்ட் லிமிட். செட்டில்மெண்ட் லிமிட்னா அந்த செட்டில் பண்ற டேட்டுக்குரிய லிமிட். ப்ரீ செட்டில்மெண்டா செட்டில்மெண்ட் பண்றதுக்கு எவ்வளோ இருக்குது, அது டிஃபரெண்ட் டேட்ல செட்டில்ட் ஆகும். ஒன்லி டுடே ஆகும், டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ, இப்படி 3 நாள் செட்டில்மெண்ட்டும் இருக்கலாம். அல்லது இன்னொரு 1 வீக்ல செட்டில் பண்றேன். இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு தொகை கமர்ஷியல் பேங்குக்கு ப்ரீ செட்டில்மெண்ட் லிமிட்டா நான் கொடுக்குறேன்னு HMB தீர்மானிக்கும். ரைட். அடுத்தது இஷ்யூவர் லிமிட். இஷ்யூவர் லிமிட்ன்ற நேரம் ஒரு இஷ்யூவர் இப்போ உதாரணமாக கோஆபரேட் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. அந்த கோஆபரேட் டிபெஞ்சர்ஸ்ல நாங்க எவ்வளவு வாங்குறோம், குறிப்பிட்ட உதாரணமாக ஸ்ரீலங்கா டெலிகாம் வந்து ஒரு டிபெஞ்சர்ஸ் கடன் பத்திரத்தை இஷ்யூ பண்ணுது, 5 பில்லியன் இஷ்யூ பண்ணுது. நான் 5 பில்லியன் வாங்குறா அந்த இஷ்யூல அல்ல, எங்களோட பாலிசி படி எவ்வளவு வாங்கலாம். அடுத்தது அவரோட கெப்பாசிட்டி என்ன, அந்த ஸ்ரீலங்கா டெலிகாமோட கெப்பாசிட்டி எல்லாம் வச்சு நாங்க ஒரு எங்களோட ஃபண்டோட சைஸை வச்சு எங்களோட பாலிசியை வச்சு அந்த ஸ்ரீலங்கா டெலிகாம்க்கு ஒரு லிமிட் நாங்க கொடுப்போம். அதைத்தான் சொல்றேன் இஷ்யூவர் லிமிட். எவ்வளோ ஸ்ரீலங்காவோட ட்ரெஷரி பாண்டை நான் வாங்குறேன். அதே போல நாங்க யூஎஸ் ட்ரெஷரி வாங்குறேன்டா, யூஎஸ் ட்ரெஷரிக்கு ஒரு லிமிட் நாங்க வச்சுப்போம். யூஎஸ் ட்ரெஷரி இஸ் இஷ்யூவர், நாங்க யூஎஸ் ட்ரெஷரிக்கு ஒரு லிமிட். அதே மாதிரி இன்னொரு நாட்டு ட்ரெஷரி பாண்டு வாங்குறோம்னா அதுக்கு ஒரு லிமிட். அதுதான் இஷ்யூவர். அந்த இஷ்யூவர் லிமிட்டுக்கும் இந்த செட்டில்மெண்ட் லிமிட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. செட்டில்மெண்ட் லிமிட்னா அந்த செட்டில் பண்ணினா அது செட்டிலோட முடிஞ்சிடும், அந்த லிமிட் வேற ஈக்காது. இஷ்யூவர் லிமிட்னா நாங்க ஒரு டிபெஞ்சர்ஸ் வாங்கினா அந்த டிபெஞ்சர்ஸ் முதிர்வு அடையும் வரைக்கும் அந்த லிமிட் ஈக்கும், அங்க கிரெடிட் ரிஸ்க் ஈக்கும், இருந்து கொண்டுதான் ஈக்கும். அந்த கிரெடிட் ரிஸ்க் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த இஷ்யூவர் லிமிட்ன்றது அதுதான். இஷ்யூவர் அவர் தான் எங்களுக்கு ரீபே பண்ணணும். டெலிகாம்கிட்ட நாங்க டெலிகாம்கிட்ட டிபெஞ்சர்ஸ் வாங்கியிருந்தா டெலிகாமுக்கு கடன் கொடுத்திருக்கிறோம், டெலிகாம் திருப்பி தரணும். அதுக்கான லிமிட், டெலிகாமுக்கு நாங்க எவ்வளவு கடன் கொடுக்கலாம் என்பதற்கான லிமிட் தான் இந்த இஷ்யூவர் லிமிட். ட்ரேடிங் லிமிட், வர்த்தக வரம்புகள் நாங்கள் நேரத்தில் லேசா பார்த்தோம். authority is vested with the treasury to, இந்த அதிகாரங்கள் வந்து ட்ரெஷரியில காணப்படுது. அந்த ட்ரெஷரி என்ன செய்யும்னா அந்த அதை டெலிகேட் பண்ணும், டீலர்ஸ்க்கெல்லாம் டெலிகேட் பண்ணும், அதை கொடுக்கும், பிரிச்சு கொடுக்கும். படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த அதிகாரத்துக்குள் இணங்குவதை உதவி செய்யும். இங்க வந்து என்னன்னா இவங்க ஒட்டு மொத்தமா இவ்வளவுதான் லிமிட் கொடுத்திருக்கும், அந்த லிமிட்டுக்குள்ளாலதான் டீல் பண்ணணும். அந்த லிமிட் அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டி லிமிட், அதுக்கு மேல் அவங்களுக்கு செய்ய இயலாது. ப்ரொவைட் ஸ்பெசிபிக் சப் லிமிட் டு ஈச் டீலர் டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு ஈச் டீலருக்கும் கொடுப்பாங்க. ஈச் டீலர் டிபார்ட்மெண்ட் டீலரை பிரிச்சுப்பாங்க, டெஸ்கா பிரிச்சுப்பாங்க. நான் நேரத்தோட விளம்பரப்படுத்திக்கிறேன் உங்களுக்கு. மணி மார்க்கெட் டெஸ்க் அல்லது இந்த வேற கஸ்டமர் டெஸ்க், அப்படி ஒவ்வொரு டெஸ்க்குக்கும் இவ்வளவு ஒன்று பிரிச்சுப்பாங்க. அப்புறம் ஈச் டீலருக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி பிரிச்சு வழங்கிக்கும். மொத்தமாக ட்ரெஷரியில காணப்படும். ட்ரெஷரி அதை டீலிங் ரூமுக்கு டெடிகேட் பண்ணிக்கும். டீலிங் ரூம் அதை சப்லிமிட்டா பிரிச்சு ஒவ்வொரு டீலர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வழங்கிக்கும். நான் நேரத்தோட விளங்கப்படுத்தினேன். டீலர் டிபார்ட்மெண்ட் வர நேரம் உதாரணமாக ஃபாரின் ரிசர்வ் இன்வெஸ்ட் பண்றேன்டா மார்க்கெட் பேஸ்ல கேளும். யுஎஸ் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட், இங்கில ஆஸ்திரேலியா மார்க்கெட் அப்படின்னு மார்க்கெட் பேஸ்ல இருக்கலாம். அல்லது ஷார்ட் டைம் லாங் மணி மார்க்கெட் டெஸ்க் அல்லது கேபிட்டல் மார்க்கெட் டெஸ்க், ஷேர் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் ரெண்டா பிரிச்சு கேளும். அதாவது ஃபிக்ஸ் இன்கம் டெப்ட், ஷேர் மார்க்கெட் டெஸ்க், இப்படி இதெல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு லிமிட் கொடுத்திருக்கும். அதைத்தான் நாங்க சொல்றோம் சப் லிமிட். Each dealer is responsible and accountable for position and maintain. அதே போல ஈச் டீலருக்கும் ஒரு லிமிட் கொடுத்திருக்கும், அவங்க அதுக்கு பொறுப்பு. அந்த லிமிட்டுக்கு அந்த டீலர் வந்து பொறுப்பு, அவர் தான் பொறுப்பு கூடணும். ஆட்டோர் ஃபண்ட் அவருக்காக கொடுத்திருக்கும், அந்த ஃபண்டை மேனேஜ் பண்றது, அதுக்கான லாஸ் அல்லது அதோட ப்ராஃபிட்
எல்லாம் அவரைத்தான் சாரும். அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அவருக்கு நிறைய போனஸ் எல்லாம் கிடைக்கும். அதே நேரம் புவரா பெர்ஃபார்ம் பண்ணா அவருக்கு சில டார்ச்சர் கூட கடைசியால வந்து சேரும். அவர் அந்த இடத்துல இருந்தே தூக்கம் ஏறும். சில நேரம் அந்த நிறுவனத்தினால அனுப்பவும் அது டிபெண்ட் ஆகும் அவர் நிறுவனங்களை பொறுத்து. Daylight and net open position at close of business. இது முக்கியமான விஷயம் ஒன்று. நாங்க தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். Daylight net open position, நிகர திறந்த நிலை. All trades must be within limit delegated. நாங்க கொடுத்திருக்கிற அந்த எல்லா அந்த நாள்ல செய்யப்பட்ட எல்லா டிரான்சாக்சனும் கொடுக்கப்பட்ட லிமிட்டுக்குள்ள இருக்கணும். அதுக்கு அங்கால போயிடும். ஒரு டீலருக்கு கொடுத்த லிமிட்டுக்குள்ள டீலர் லிமிட் இருக்கணும். டீலர் டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு கொடுத்தது டிபார்ட்மெண்ட் லெவல்ல இருக்கணும். டீலிங் ரூம் லிமிட்டுக்குள்ள அழைக்கணும். அதே நேரம் இந்த லிமிட்டுகள் வந்து என்ன செய்யணும்டா, டீலர் கம்யூனிகேட் பண்ணணும் எழுத்து மூலமா. ஏன்னா இவ்வளவு இருக்குது, இவ்வளவு பொசிஷன் இருக்குது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் டேலைட் அண்ட் நெட் ஓப்பன் பொசிஷன். டேலைட் நெட் ஓப்பன், அதாவது பொதுவாக இப்போ நாங்கள் ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் செய்யறவங்களே யூஎஸ் டாலர்ஸ் இருக்குது. இன்னைக்கு யூஎஸ் டாலர்ஸை கொடுத்துட்டு ஜிபிபி வாங்கினோம். ஜிபிபின்னா பிரிட்டன் பவுனை வாங்கினோம். பிரிட்டன் பவுன் இங்கே வாங்கி இப்போ மார்னிங் வாங்கினேன்டா, நைட்டா ஈவினிங் ஆகினதுக்கு முந்தி அதை க்ளோஸ் பண்ணணும். திரும்ப அதை வித்து யூஎஸ் டாலரா மாற்றணும். பேஸ் பொசிஷன் யூஎஸ் டாலர்ஸ் தான். அப்போ மாத்துறத நான் சொல்றேன், பொசிஷனை கவர் பண்றேன். அவரோட பொசிஷனை அவர் கவர் பண்ணணும். ஆகவே ஒரு டீலருக்கு ஓப்பனா இவ்வளவு கவர் பண்ணாம எவ்வளவு வச்சேன்னு ஒரு லிமிட் கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுத்திருந்தா அந்த டேலைட் ஓப்பன் பொசிஷனையும் அவர் கவர் பண்ணணும். உதாரணமாக 5 மில்லியன் worth of US dollar worth of open position அவருக்கு இருக்கலாம். அப்படி இல்லை, அப்படி லிமிட் இல்லை, அல்லது 5 மில்லியனுக்கு மேல அவருக்கு ஓப்பன் பொசிஷன் வச்சிடலாம். அவர் அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணினா அது அன்னைக்கு அவரு அதை செட்டில் வித்துடணும். பர்ச்சேஸ் பண்ணா விற்கணும். அவரோட ஏலிய பொசிஷனுக்கு திரும்பிடணும். மிஸ்மேட்ச் பொசிஷன் மஸ்ட் பி contained within the specific limit. அதாவது பொசிஷன்ல ஏதோ மிஸ்மேட்ச் இருந்தா அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரம்புக்குள்ள இருக்கணும். அதாவது மிஸ்மேட்ச்ன்ற நேரம் பர்ச்சேஸ் பண்ணா அதை திரும்ப அந்த வித்து செட்டில் பண்ணிக்கொள்ளணும். அந்த பழைய இதுக்கே வரணும். அதில் மிஸ்மேட்ச் பண்ணியிருந்தா அவனுக்கு கொடுக்கப்பட்ட லிமிட்டுக்குள்ளதான் நிற்கணும். அப்படி மேலதிகமா எதுவும் இருந்தா ப்ராம்ப்ட்லி ஆரம்பமாகவே அதை மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்குரிய அப்ரூவலை பெற்றுக்கொள்ளணும். அவங்க நினைச்ச மாதிரி வச்சுக்கொள்ளலாம். எக்ஸஸ் ஈக்குது, அதுக்கான காரணம் என்ன, ஏன் எக்ஸஸ் ஆயிடுச்சுன்றதுக்கான தெளிவுபடுத்தி அதுக்கான அப்ரூவலை பெற்றுக்கொள்ளணும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம்தான் ட்ரேடிங் பாலிசியில அவங்க வந்து எல்லாரோடையும் டிரான்சாக்ஷன் செய்யற நேரம் அவங்க யார் ஏற்கனவே அப்ரூவ் பண்ண கவுண்டர் பார்ட்டிஸ் இருக்கும் அவங்களோட மட்டும்தான் டிரான்சாக்ஷன் செய்யலாம். அல்லது அப்ரூவ் பண்ண இஷ்யூவர்ஸ் இருக்கும் அவங்களோட மட்டும்தான் டிரான்சாக்ஷன் செய்யலாம். எல்லாரோடையும் டிரான்சாக்ஷன் செய்ய முடியாது. அதுதான் வந்து approved counterparty approved issuers மேலா அங்க அவங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்திருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளதான் இருக்கணும். உதாரணமாக நாங்க சொல்லுவோம், கமர்ஷியல் பேங்கோட HMB டீல் பண்ணது, HMBக்கான லிமிட் 500 மில்லியன் தான். 500க்குள்ளதான் இருக்கணும். HMB கவுண்டர் பார்ட்டியாக கமர்ஷியல் பேங்க் வராயலும் ஆல்ரெடி அப்ரூவ்ட் கவுண்டர் பார்ட்டி அப்ரூவ்ட் கவுண்டர் பார்ட்டின்னா அப்ப அப்ரூவ்டுன்ற விஷயம் சரி. அடுத்த கண்டிஷன் என்னன்னா அப்ரூவ்ட் கவுண்டர் பார்ட்டிக்குரிய லிமிட், கமர்ஷியல் பேங்க் உடைய லிமிட் 600 மில்லியன் தான். ஒன்லி 600 தான் இன்வெஸ்ட் பண்ணிடும். அதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ண இயலும். அடுத்தது
சரி, ஒரு ஒரு நிமிஷம். சாரி. ரைட். அடுத்த ட்ரேடிங் பாலிசியில முக்கியமான ஒரு விஷயம் தான், ஈச் டீலர் மஸ்ட் பி என்ஷூர் ப்ராஃபிட்டபிள் யூஸ், கவரிங் ஆஃப் சர்ப்ளஸ், டிஃபசிட், ஓவர்நைட் கேஷ் பேலன்ஸ் as projected. இந்த எல்லா விடயங்களையும் ஒவ்வொரு டீலரும் கட்டாயம் வச்சுக்கணும். அதாவது ஈச் டீலர் மஸ்ட் என்ஷூர் ப்ராஃபிட்டபிள் யூஸ், அதாவது ஃபண்டை வந்து அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஃபண்ட் ஒவ்வொரு டீலருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கும், அதை ப்ராஃபிட்டபிள் ரீதியா யூஸ் பண்ணிக்கிறது. கவரிங் ஆஃப் சர்ப்ளஸ், ஏதாவது எது மேலதிகம் இருந்தால் அதை கவர் பண்றது. அடுத்தது கவரிங்ன்றது தான் அவங்களோட முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுற, அவங்களோட பொசிஷனையும் கவர் பண்ணிக்கொள்ளணும். டிபாசிட், ஓவர்நைட் கேஷ், அவங்களோட ஷார்ட் என்னமாவது ஓவர்நைட் கேஷ் அவன் பேலன்ஸ் ஷீட்டில் இருந்தால் அதுவும் சரியாக மேனேஜ் பண்ணப்படணும். பேலன்ஸ் as projected, அதாவது ஒரு வணிக முகவர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ரோல்கள் தான் இது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபண்டு பாதுகாப்பு முக்கியம். அவன் நினைச்ச மாதிரி அதை யூஸ் பண்ணல, அதை ப்ராஃபிட்டபிளா தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது மிச்சம் சேப்ளஸா வச்சோம் இல்லை, அவங்களுக்கு கொடுத்ததுல கேஷ் இவ்வளோ ஈக்கணும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ ஈக்கணும் ஈக்கும், அதை அந்த லிமிட்டலுக்குள்ளால அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்கள் காணப்படணும். should not enter into deal where the agreed rate is substantially different from market. உதாரணமாக மார்க்கெட்ல 6% ஒரு பாண்ட் விற்கப்படுறேன்டா, ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் விற்கப்படுது, இவர் போய் 5% வாங்கலாம். இவர் மார்க்கெட்டை அவதானிச்சு கொண்டிருக்கணும், மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இவர் 6க்கு விட கூட வாங்கலாம், அல்லது 6 போறா 5.95, அப்படி ஒரு 0.5 அல்லது 0.1% அப்படி என்னமாவது சின்ன ஒரு டிஃபரெண்ட் ஈக்கலாம். ஆனா பெரிய ஒரு டீவியேஷன் ஈக்கலாம். மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து பெரிய அளவு டீவியேட் ஆகுது. அவை அவர் வாங்குற டைம்ல என்ன மார்க்கெட் பிரைஸோ அந்த மார்க்கெட் பிரைஸ் தான் டீல் ஈக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு டீலர் ஃப்ராட்ல ஈடுபட. அவை இது ஒரு முக்கியமான கண்டிஷன் ஆகிக்கும். அவருக்கு சில களவுகள்ல அவர் களவுகள் ஈடுபடலாம். Dealer must act prudently at all the time. ஒரு நம்பிக்கையாக நடந்து கொள்ளணும், எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நம்பிக்கையாக நடந்து கொள்ளணும். Deviation from the above needs specific approval. இதிலிருந்து அவர் டீவியேட் ஆகுறா, இந்த டீவியேட் ஏதும் காரணத்தினால் டீவியேட் ஆயிருந்தா கட்டாயம் குறிப்பிடப்பட்டிருக்கிற அப்ரூவல், மேலிடத்துல இருந்து அப்ரூவல் எடுக்கும். அவை ஒரு டீலர் மிக முக்கியமான ரோல் தான். நம்பிக்கையாகவும் நாணயமாகவும் நடந்து போறது. அவ்வாறு நடந்து போற நேரம் அவர் டீல் பண்ற நேரம் எப்பயுமே மார்க்கெட்டுக்கு ஏற்ற மார்க்கெட் ஓரியன்டா இருக்கணும். மார்க்கெட் தான் அவரோட டீலிங் பிரைஸ் ஆகிடும். ஆகவே இங்க இது ஒரு டீலர் கவர் செய்யறதெல்லாம் கட்டுப்படுத்தும். ஆகவே இந்த விடயம் மிக முக்கியமான விடயமாக காணப்படுது. ஆபரேஷன் பாலிசி இந்த விடயத்தை நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நாங்க இதுவரையில பார்த்ததுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கிறேன்.
அப்படி டவுட்கள் இல்லைண்டா நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, அப்போ நாங்கள் முடிச்சு வருவோம். நெக்ஸ்ட் வீக் நாங்கள் மீட் பண்ணுவோம். சில நேரம் நான் ஃப்ரைடே ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் உண்டு. ஃப்ரைடே ஹாலிடே வரதுனால 23rd ஸ்பெஷல் கிளாஸ் உண்டு. நான் போடுறதுக்கான யோசிக்கிறோம். உங்களுக்கு அதை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஃப்ரைடே இதே டைம் 23rd ஃப்ரைடே நடக்கும். சாட்டர்டேயும் சண்டே யூஸ்வல் கிளாஸும் நடக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து ஃப்ரைடே நடக்கும். உங்களுக்கு எதுவும் சிக்கல்கள் இருந்தால் சொல்லலாம். ஓகே, அப்போ நான் இதோட நிப்பாட்டுறேன். நாங்கள் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் ஃப்ரைடே மீட் பண்ணுவோம்.